உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். இன்று நான் பேசப்போகிற மிஷனரியை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்காது என்றும் இவரை பற்றி நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்றும் நான் நினைக்கிறேன். இவர் உலக புகழ் வாய்ந்தவராக மாறியிருக்க முடியும். இவருடைய பெயர் உலகின் மூலை முடுக்குகளிலும் பட்டி தொட்டிகளிலும் ஒலித்திருக்க முடியும். அந்த அளவுக்கு இவர் பிரபலமாயிருக்கலாம், பேரும் புகழும் சம்பாதித்திருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இவருடைய வாழ்க்கை கதவை தட்டின. ஆனால் இவர் அவைகளை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காக திரைமறைவு வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். இவர் நித்தியத்துக்குள் நுழைந்து 1 நூற்றாண்டுக்கு மேல் ஆன பிறகும் இவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஆச்சரியமில்லை. இவருடைய பெயர் லிலியாஸ் ட்ராட்டர். இவர் 1853 லண்டனில் ஒரு மிக பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய அப்பா அலெக்சாந்தர் ஒரு பங்கு தரகர், அதிபுத்திசாலி, வெற்றிகரமான தொழிலதிபர். நாளடைவில் ரயில்வே சம்பந்தப்பட்ட நிறுவனங்களையும் அவர் நிறுவினார். அந்த நாட்களில் ரயில்வே சம்பந்தமான வியாபாரம் மிகவும் லாபகரமான வியாபாரமாக கருதப்பட்டது. லிலியாஸின் அம்மா இசபெல்லா லண்டனில் மேற்கு பகுதியில் பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்த மாலிபர்னில் இவர்களுக்கு மிக அழகான பெரிய வீடு இருந்தது. லிலியாஸின் அப்பா அலெக்சாந்தரின் முதல் மனைவி இறந்து விட்டார். ஆம், அவர் தாரம் இழந்தவர். முதல் திருமணத்தின் மூலம் அவருக்கு ஏற்கனவே 6 குழந்தைகள் இருந்தார்கள். இசபெல்லா இவருடைய 2வது மனைவி. இவருக்கு 3 குழந்தைகள். 3 குழந்தைகளை பெறுவதற்கு முன்பே அவர் 6 குழந்தைகளுக்கு மாற்றாந்தாய இருந்து அவர்களை வளர்த்தார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பெற்றெடுத்த 3 குழந்தைகளில் ஒருவர் லிலியாஸ். 9 குழந்தைகளையும் அவர் மிகவும் சாமர்த்தியமாகவும் திறமையாகவும் வளர்த்தார். வீட்டில் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கவும் பயிற்சி அளிக்கவும் ஆட்கள் இருந்தார்கள். இவர்களை ஆசிரியர்கள் அல்லது தாதிகள் என்று சொல்லலாம். இளமையிலேயே அவர்கள் அனைவரும் பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகளையும் இசையும் கலையும் கற்றார்கள். கோடை காலத்தில் குடும்பமாக ஐரோப்பா முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று வந்தார்கள். கடலோர நகரங்களில், கடற்கரைகளில், காடுகளில், மலைகளில் துள்ளி திரிந்தார்கள். விடுமுறைகளை உல்லாசமாக கழித்தார்கள். இனிமையான இளமை பருவம். பிள்ளைகள் எல்லாரிடமும் ஒழுங்கும் ஒழுக்கமும் மேலோங்கி இருந்தன. குழந்தைகள் எல்லாரையும் போல் லிலியாஸ் உயர்ந்த ஒழுக்கமுடைய பெண். அவரிடம் ஒழுங்கும் ஒழுக்கமும் சற்று கூடுதலாக இருந்தது என்று கூட சொல்லலாம். எல்லாரும் அவருடைய ஊரில் இருந்த ஆலயத்திற்கு தவறாமல் போய் வந்தார்கள். அவருடைய பெற்றோர் ஆலயத்தின் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரும் உண்மையாகவே தேவனை விசுவாசித்தார்கள். லிலியாஸ் மிகவும் உறுதியான பெண், சுதந்திரமான பெண், பலமான பெண். தேவனுடைய படைப்பின் பெரிய சிறிய காரியங்களில் உள்ள அழகை இனங்காணும் அற்புதமான உணர்திறன் லிலியாஸிடம் இளமையிலே இருந்தது. அவர் எல்லாவற்றிலும் அழகை கண்டார், அழகை ரசித்தார், அழகை மகிழ்ந்தார். ஆம், அவர் கலையில், ஓவியத்தில் அதீத திறமையுடையவர். லிலியாஸின் இந்த திறமையை, இந்த தாளந்தை அவருடைய அம்மா ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டார். எனவே அவர் லிலியாஸின் திறமைகளை வளர்த்துக்கொள்ள ஊக்குவித்தார், உற்சாகப்படுத்தினார். இவ்வளவு அழகான அன்பான குடும்பத்தில் அவர் விரும்பிய அனைத்தும் அவருக்கு கிடைத்தன. பொருளாதார வசதி தாராளமாக இருந்தது. உணர்ச்சி பூர்வமான ஆதரவு அபரிமிதமாக கிடைத்தது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியமான சூழல் நிறைந்திருந்தது. இந்த நிலைமையில் லிலியாஸின் அப்பா அலெக்சாந்தர் ஒரு நாள் திடீரென காலமானார். லிலியாஸுக்கு அப்போது வயது 12. அவருடைய அப்பாவின் மறைவுக்கு பின் அவருடைய அம்மா அந்த சோகத்திலிருந்து மீளவே இல்லை. லில்லியும் உடைந்து போனார். அதுவரை தன் வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பானது என்றும் அது எப்படி பயணிக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கணித்திருந்தார். ஆனால் அவருடைய அப்பாவின் திடீர் மரணத்தினால் வாழ்க்கையை பற்றி அவருடைய பார்வை முற்றிலும் சிதைந்தது. இதற்கு பிறகு அவர் கருத்தார்வமும் கருத்தூன்றியவருமானார். ஆவியில் மிகவும் நிதானமானார். காரியங்களை கருத்தாய் ஆராய்ந்தார். அப்பாவின் திடீர் மறைவு அவரை தேவனை விட்டு தூரமாக்கவில்லை, மாறாக தேவன்பால் திருப்பியது, தேவன்பால் ஈர்த்தது. அவருடைய குடும்பத்தில் எல்லாரும்
நேரம் ஒதுக்கி சேர்ந்து அமர்ந்து வேதாகமத்தை வாசித்தார்கள். ஞாயிறு வகுப்பில் தவறாமல் கலந்து கொண்டார்கள். ஆலயத்தின் ஆராதனைகளிலும் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் மனமுவந்து பங்கெடுத்தார்கள். இதனால் லிலியாசுக்கு வேதாகமத்தையும் தேவனையும் பற்றிய ஒரு வகையான புரிதல் இருந்தது. ஆனால் இப்போதுதான் அவர் தன் வாழ்வில் முதன்முறையாக தேவனுடைய அன்பை தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்தார். தேவன் உண்மையிலேயே தன் பரலோக தந்தை என்று கண்டார். அந்த நேரத்தில் லில்லி எப்படி இருந்தார் என்பதை பற்றி அவருடைய ஒரு சகோதரி, அவள் வீட்டில் இருக்கும்போது வீடு முழுவதும் ஒரு வகையான ஒளி நிரம்பியிருக்கும். அவள் விவரிக்க முடியாத நிலையான ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தாள் என்று கூறுகிறார். அவருடைய அம்மா லில்லியின் கல்வியில் கண்ணும் கருத்துமாயிருந்தார். அவருடைய அப்பா இறந்த பிறகும் எல்லாருடைய கல்வியும் எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்தது. ஒருமுறை லில்லியின் கல்வியின் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நாட்களில் மக்கள் ஸ்டேஜ் கோச் என்று அழைக்கப்படும் குதிரை வண்டியில் தான் பொதுவாக பயணித்தார்கள். லில்லி இந்த பயணத்தை முடித்து வீட்டுக்கு திரும்பியதும் தான் வழியில் கண்ட காட்சிகளை எல்லாம் அப்படியே தத்ரூபமாக வரைந்தார். தன்னை சுற்றியிருந்த அழகை அவர் ரசித்தார். அதனால் அவர் ஈர்க்கப்பட்டார், வசீகரிக்கப்பட்டார். அவருக்கு அவ்வளவு உணர்திறனும் நினைவாற்றலும் கலைத்திறனும் இருந்தன. ஒருமுறை அவர் சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைகளுக்கு சென்றபோது புத்தம் புதிய பனியால் மூடப்பட்ட மலைகளை பார்த்தார். அதை கண்டபோது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவருக்கு அப்போது 13 வயது. கலை, அழகு, ஓவியம் ஆகியவைகளின் மேல் இவ்வளவு ஆழமான உணர்ச்சியும் ஈடுபாடும் ஆர்வமும் அவைகளை குறித்த படைப்பாற்றலும் இருந்தது. அதே நேரத்தில் அவர் தெளிந்த மனதுடையவர், உயர்ந்த ஒழுக்கமுடையவர், ஒழுங்கான வாழ்க்கை உடையவர். இவைகளை அவர் இளமையிலேயே கற்றுக்கொண்டார். அப்போது லிலியாசுக்கு வயது 20. அவருடைய அம்மாவும் அவரும் ஒரு கிறிஸ்தவ மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இது ஒரு புதிய மாநாடு. அந்த நேரத்தில் இது கெஸ்விக் மாநாடு என்று அழைக்கப்பட்டது. இன்றும் இது நடைபெறுகிறது. லில்லி கலந்து கொண்ட மாநாட்டில் வில்லியம் வில்பர்போஸின் மகன் எழுத்தாளர் ஜார்ஜ் மெக்டானலும் அக்காலத்தின் முக்கியமான சில இறையியலாளர்களும் ஆசிரியர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் பட்டியலில் இவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். லிலியாசுக்கு இது மிகவும் முக்கியமான தருணம். இந்த கூட்டத்தில் தான் லில்லி தன் வாழ்நாளில் முதல் முறையாக நடைமுறைக்குரிய இறையியலை கேள்விப்பட்டார். ஒரு கிறிஸ்தவன் தன் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த கூட்டங்களில் வலியுறுத்தி பேசினார்கள். அது லில்லியின் உள்ளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. லில்லி எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டார். அவர் இந்த நேரத்தில் நிறைய கற்றுக்கொண்டார். இந்த நேரத்தில் இங்கிலாந்தில் அப்போது இன்னொரு அசாதாரணமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு பிரசங்கியார் இங்கிலாந்து முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து குறிப்பாக லண்டனில் நற்செய்தி கூட்டங்களில் பேசிக் கொண்டிருந்தார். இதில் என்ன அசாதாரணம் இருக்கிறது என்றால், அந்த பிரசங்கியார் படிப்பறிவில்லாதவர், வாலிபர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன் அவர் காலணிகள் விற்றவர். ஆம், D.L. மூடிதான் அந்த பிரசங்கியார். அவர் இங்கிலாந்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார். இங்கிலாந்தின் ஊடகங்கள் அவரை கடுமையாகவும் கொடுமையாகவும் விமர்சித்தன. அவர்கள் அவரை கேலி செய்தார்கள். அவருடைய ஆங்கில உச்சரிப்பு, அவர் பேசிய பாணி எல்லாவற்றிலும் அமெரிக்கத்தனம் மேலோங்கி இருந்ததால் இங்கிலாந்துக்காரர்கள் அவரை பரிகாசம் செய்தார்கள். அவர்கள் அதை விரும்பவில்லை. ஆனால் D.L. மூடியின் நேர்மை, நற்செய்தியின் தெளிவு, நல்ல நகைச்சுவை மக்களை கவர்ந்தது. விரைவில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார்கள். இங்கிலாந்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இங்கிலாந்தின் அரசி விக்டோரியா கூட இதை ஆமோதித்தார். ஆயினும் அவர் D.L. மூடியின் பாணி தன் ரசனைக்கு ஏற்றாற்போல் இல்லை என்று கூறினார். இங்கிலாந்தில் பாய்ந்த எழுப்புதல் நீரோட்டத்தில் லில்லியும் அடித்துச் செல்லப்பட்டார். நாடு முழுவதும் பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றன. லில்லி ஆவிக்குரிய பல்வேறு பணிவிடைகளில் தன்னார்வ தொண்டராக பணிபுரிந்தார். இதற்கான பல வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. அவருடைய குடும்பத்திற்கு இருந்த தொடர்பின் காரணமாக
பெல்பக் இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கப்படும் ஓர் இடத்தில் அவர் வேதபாட வகுப்புகள் நடத்த ஆரம்பித்தார். முதலில் அங்கு அவர் உதவி செய்ய சென்றார். ஆனால் பின்னர் அவரே அதை நடத்த ஆரம்பித்தார். டிஎல் மூடி லண்டனில் நற்செய்தி கூட்டங்கள் நடத்திய போது லிலியாஸ் அவருடைய பாடகர் குழுவில் சேர்ந்து பாடினார். கூட்டங்கள் முடிந்த பிறகு கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு விரும்பியவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். பேச விரும்பியவர்களோடு ஐக்கியம் கொண்டார். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் லில்லிக்கு வந்து குவிந்தன. இவைகளின் மூலம் லில்லி நிறைய கற்றுக்கொண்டார். இந்த நேரத்தில் அவருக்கு வயது 21. டிஎல் மூடி லில்லிக்கு ஒரு பெரிய உந்துதலாக, இன்ஸ்பிரேஷனாக மாறினார். டிஎல் மூடியின் தைரியம், எளிமை, பிரசங்க உத்திகள், தெளிந்த பார்வை, பலவிதமான மக்களோடும் தொடர்பு கொண்ட விதம் லில்லியை வெகுவாக கவர்ந்தன. பரபரப்பான அலுவல்கள் அதிகம் இருந்தபோதும் லில்லி பயணம் செய்வதற்கும் நேரம் ஒதுக்கினார். ஒருமுறை அவரும் அவருடைய அம்மாவும் சுவிட்சர்லாந்து வழியாக வெனிஸ் நகரத்துக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். போகும் வழியில் கிராண்ட் கனால் என்ற இடத்தில் உள்ள கிராண்ட் ஹோட்டலில் தங்கினார்கள். லில்லியின் அம்மா இசபெல்லா அங்கு இருந்த வருகை பதிவேட்டில் தங்களுடைய விவரங்களை எழுதும்போது அங்கு எழுதப்பட்டிருந்த ஒரு பெயர் அவருடைய கவனத்தை ஈர்த்தது. அவருடைய பெயர் ஜான் ரஸ்கின். இவர் ஐரோப்பா முழுவதும் மிக பிரபலமான புகழ்பெற்ற கலை விமரிசகர். அவர் அப்போது அந்த ஓட்டலில் தங்கியிருந்தார். இசபெல்லா அந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பினார். கலை விமரிசகர் ஜான் ரஸ்கினை சந்திப்பதை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதினார். ஜான் ரஸ்கின் தன் மகளின் கலை படைப்புகளை பார்த்து தன் கருத்துக்களை சொன்னால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று அவர் நினைத்து பார்த்தார். இது போன்ற வாய்ப்பு வாழ்நாளில் ஒருமுறைதான் வரும் என்று அவர் நினைத்தார். அந்த நேரத்தில் லில்லி பலவிதமான நீர் வண்ணங்களில் வாட்டர் கலர் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார். ஐரோப்பாவின் மிக பிரபலமான கலை விமரிசகர் ஜான் ரஸ்கின் என் மகளின் கலைப்படைப்புகளை பார்ப்பாரா என்ற எண்ணம் இசபெல்லாவுக்கு எழுந்தது. ஆனாலும் இசபெல்லா முயற்சி செய்ய நினைத்தார். என் மகள் நீர்வண்ணத்தில் தீட்டிய சில கலைப்படைப்புகளை பேராசிரியர் ரஸ்கினுக்கு அனுப்புவதில் இசபெல்லாவாகிய நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த படைப்புகளை அங்கீகரிக்காமல் நிராகரித்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு இசபெல்லாவாகிய நான் தயாராக இருக்கிறேன். என் மகள் ஓவியம் வரைவதை முறையாக கற்கவில்லை. ஆயினும் இசபெல்லாவாகிய நான் திரு ரஸ்கினின் கருத்தை அறிந்து கொள்வது மிகவும் விலையேறப்பட்டது என்று ஒரு குறிப்பை எழுதி ரஸ்கினுக்கு அனுப்பினார். அந்த நாட்களில் ரஸ்கின் மிக பிரபலமான ஓவியர், கலைஞர், கலை விமரிசகர். பஞ்ச் என்ற ஒரு நாளிதழில் அவர் கலைப்படைப்புகளை பற்றி விமரிசனம் எழுதினார். அவர் எவ்வளவு பெரிய கலை விமரிசகர் என்பதற்கு இதோ ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு முறை அவர் ஒரு கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஓவியங்களை பற்றி, ஓவியங்களும் கலைப்படைப்புகளுமாகி எங்களை பற்றி ரஸ்கின் வனவிலங்கை போல் கடித்து குதறுவதற்கு முன், அவரிடமிருந்து எந்த புகாரும் வருவதற்கு முன், நாங்கள் உலர்வதற்கு முன் விற்றுவிடுகிறோம். ரஸ்கின் மூக்கை நுழைத்துவிட்டால் நாங்கள் தொலைந்தோம் என்று ஓவியங்கள் தங்களை பற்றி சொல்வது போல் அவர் விமர்சனம் எழுதினார். அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு மிக்கவர். ஜான் ரஸ்கின் எங்கு சென்றாலும் இது போன்ற குறுக்கீடுகள் வருவது வழக்கம். மக்கள் அவரை சந்திக்க விரும்பினார்கள், அவரோடு பேச விரும்பினார்கள். எனவே எலிசபெத் எழுதி அனுப்பியிருந்த குறிப்பு அவருக்கு புதிதல்ல. அவர் எலிசபெத் அனுப்பியிருந்த ஓவியங்களை பார்க்க ஒப்புக்கொண்டார். எலிசபெத்தும் சாமானியமான ஒரு பெண் அல்ல. அவர் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்துடையவர். எலிசபெத் அனுப்பியிருந்த ஓவியங்களை ரஸ்கின் ஒரு புரட்டு, மேலோட்டமாக ஒரு புரட்டு புரட்டினார். ஆனால் பார்த்ததும் திகைத்து போனார். அவை கலையை முறையாக கற்காத ஒருவர் பொழுதுபோக்காக வரைந்தவை போல் தோன்றவில்லை. அவை கற்றுத்தேர்ந்த ஒருவருடைய கைவண்ணம் போல் தோன்றின. அவைகளின் வேலைப்பாடு, வண்ணங்களின் பயன்பாடு ஆகியவைகளை கண்டு அவர் மலைத்து போனார். ஓவியங்களின் பின்புலத்தில் ஒளிவண்ணம் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஓவியங்களை வரைந்தவர் எவ்வளவு திறமையானவர் என்பதை இந்த மேதை உடனே கண்டுபிடித்து விட்டார். உடனடியாக என்னை வந்து பாருங்கள் என்று ரஸ்கின் எலிசபெத்துக்கு பதில் எழுதினார். லில்லியும் அவருடைய அம்மாவும் ரஸ்கினை சந்தித்தார்கள். ரஸ்கின் லிலியாசுக்கு முறையாக கற்பிக்க ஒப்புக்கொண்டார், கற்பித்தார்.
லிலியாஸ் ரஸ்கினிடமிருந்து பல பாடங்களை கற்றுத் தேறினார். லில்லி கற்றுக்கொண்ட வேகத்தையும் விதத்தையும் கண்டு ரஸ்கின் ஆச்சரியப்பட்டார். லில்லி கலையில், ஓவியத்தில் பல திறமைகளை வளர்த்துக் கொண்டார். பேராசிரியர் ரஸ்கின் லில்லியை மாணவியாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கற்பித்தார். 1879 லில்லியின் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட்டன. அவருடைய அம்மா இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு காலமானார். இப்போது பெற்றோர் இருவரும் இறந்துவிட்டார்கள். உடன் பிறந்தவர்கள் அனைவரும் திருமணமாகி தனித்தனியே போய்விட்டார்கள். லிலியாஸ் தனியாக நின்றார். திக்குத் தெரியாத காட்டில் கண்ணை கட்டிக்கொண்டு இருப்பது போல் உணர்ந்தார். இவைகளுக்கிடையில் அவருடைய கலை ஆர்வம் சற்றும் குறையவில்லை. தன் திறமைகளை அவர் வளர்த்துக் கொண்டிருந்தார். ஓவியங்கள் வரைந்தார். அதே நேரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். வேதபாட வகுப்புகள் தொடர்ந்து நடத்தினார். மக்களை சந்தித்தார். நற்செய்தி அறிவித்தார். கிறிஸ்துவ கூட்டங்களில் ஆலோசனை வழங்கினார். ரஸ்கின் நாட்டுப்புறத்தில் இருந்த தன் பிராண்ட்வுட் தோட்டத்தில் கலையில் சிறந்த மாணவர்களுக்கு அவ்வப்போது வகுப்புகள் நடத்தினார், கற்பித்தார். லில்லியையும் அதில் கலந்து கொள்ள அழைத்தார். லில்லியும் தவறாமல் கலந்து கொண்டார். ஒருமுறை ரஸ்கின் லில்லியிடம், நீ உன் வாழ்க்கையை கலைக்காக அர்ப்பணித்தால் உன் வாழ்நாளில் நீதான் தலைசிறந்த ஓவியராக இருப்பாய். காலத்தால் அழிக்க முடியாத அற்புதமான படைப்புகளை நீ படைப்பாய். நீ முடிவு செய், என்ன செய்யப் போகிறாய் என்று கூறினார். லில்லி இந்த விஷயத்தை தன் நண்பர் ஒருவரிடம் கூறி தனக்காக ஜெபிக்குமாறு வேண்டினார். ரஸ்கின் என்னிடம் கூறியவரை நினைக்கும் போது நான் எப்படி என் முடியின் நிறத்தை மாற்ற முடியாதோ அதுபோல என் கிருபாவரங்களையும் மாற்ற முடியாது, மாற்ற விரும்பவில்லை. ஆனால் கலையையும் ஓவியத்தையும் விட அதிக முக்கியமான காரியங்களுக்கு என் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுவும் தேவன் தந்த கொடைதான். ஆனால் இதைவிட முக்கியமான கொடைகள் இருக்கின்றனவே. எனவே இதில் நான் தெளிவான முடிவு எடுக்க தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ள எனக்காக ஜெபிப்பாயா என்று கடிதம் எழுதினார். கலையில், ஓவியம் வரைவதில் லிலியாசுக்கு அபரிமிதமான ஆற்றல் இருப்பதாக ரஸ்கின் உறுதியாக நம்பினார். லில்லி தன்னிடம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொண்ட பின் அவர் கலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் ஐரோப்பாவில் தனக்கு இருக்கும் செல்வாக்கினாலும் தொடர்பினாலும் லில்லி ஒப்பற்ற ஒரு கலைஞராக முடியும் என்று ரஸ்கின் உறுதியாக நம்பினார். உண்மையாகவே லில்லி அசாத்தியமான திறமையுடையவர். அவர் எல்லாவற்றையும் எளிதில் கற்றுக்கொண்டார். லில்லிக்கு அப்போது 26 வயது. அந்த நேரத்தில் லில்லி ஊழியத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார் என்று ரஸ்கினுக்கு தெரியும். லில்லி மோசமான மக்களை சந்திப்பதையும் அவர்களோடு அதிக நேரம் செலவழிப்பதையும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதையும் அதிகம் விரும்பினார். ஆனால் ரஸ்கின் இதை விரும்பவில்லை, ஆமோதிக்கவில்லை. நீ செய்கிற இந்த ஊழியத்தை வேறு யாராவது செய்ய முடியும், ஆனால் நீ தனித்துவமானவள். உன்னுடைய திறமை, ஆற்றல் தனித்துவமானது. நீ உன் திறமையையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறாய் என்று ரஸ்கின் கூறினார். லிலியாஸ் நிச்சயமாக கலையை மிகவும் விரும்பினார். ஓவியத்தில் அவருக்கு நாட்டம் உண்டு. எனவே ரஸ்கினின் கேள்வி அவரை தொந்தரவு செய்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவரால் தூங்கவோ சாப்பிடவோ முடியவில்லை. நாட்கள் வருடங்கள் போல் மெல்ல நகர்வதாக உணர்ந்தார். அவரால் முடிவு செய்ய முடியவில்லை. அதை நினைக்க நினைக்க மூச்சு திணறல் ஏற்பட்டது. இறுதியாக மே 1879 அவர் ரஸ்கினுக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். பட்ட பகலில் எல்லாம் தெள்ளத் தெளிவாக தெரிவது போல் இப்போது எனக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிறது. இப்போது எனக்கு எந்த கலக்கமோ குழப்பமோ இல்லை. நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் என்னால் என்னை கலைக்க அர்ப்பணிக்க முடியாது. நான் முதலாவது தேவனையும் தேவனுடைய அரசையும் தேடப் போகிறேன் என்று எழுதினார். லிலியாஸ் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க தேவையில்லை, அவர் இரண்டையும் செய்திருக்கலாம் என்று அன்றும் சிலர் சொன்னார்கள், இன்றும் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு தேவன் தன்னை நடத்துவதாக லிலியாஸ் ஆழமாக உணர்ந்தார். எனவே அவர் ஒன்றை தெரிந்தெடுக்க வேண்டி இருந்தது. லிலியாஸ் கர்த்தருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அரசை பின்பற்ற தீர்மானித்தார். தேவன் கொடுக்க சொல்லும்போது கொடுக்காமல் வைத்திருப்பது இழப்பு என்று அவர் பிற்காலத்தில் எழுதினார். அவர் இப்படி தீர்மானித்த பிறகு அவருடைய வாழ்க்கை வழக்கம் போல் தொடர்ந்தது.
அவர் அவ்வப்போது ரஸ்கினை தொடர்பு கொண்டார். ஆனாலும் அவர் ரஸ்கினை பார்ப்பதை தவிர்த்தார், பயந்தார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ரஸ்கின் கொடுக்கும் அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான் தன் மனதை மாற்றிவிடக்கூடுமோ என்ற பயம், அதனால் தவிர்த்தார். ஆனால் அவர் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தார். அவர் கடைசி வரை ரஸ்கினின் சிறந்த மாணவியாக இருந்தார். ரஸ்கின் லில்லியின் நீர்வண்ண ஓவியங்களை புகழ்பெற்ற பிற கலைஞர்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டார். அவர்கள் அவைகளை வெகுவாய் பாராட்டினார்கள். இதற்கிடையில் லில்லி பெல்பெக் நிறுவனத்தில் மும்முரமாக இறங்கினார். இந்த நிறுவனமும் வேறு பல நிறுவனங்களும் சேர்ந்து YMCA என்பது போல் YWCA-வாக மாறியது, யங் விமென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். அப்போது YWCA ஒரு கிறிஸ்தவ அமைப்பாக இருந்தது. லண்டனின் மையப்பகுதியில் இருந்த இந்த குறிப்பிட்ட பகுதியில் வறுமை கோரத்தாண்டவும் ஆடியது. கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் வேலை தேடி பெருநகரங்களுக்கு படையெடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி வேலை உடனே கிடைக்கவில்லை. வருமானம் இல்லை, தங்க இடம் கிடைக்கவில்லை, பசி, பட்டினி. குறிப்பாக பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். வேலைக்கு அமர்த்துவதற்கு தேவையான கல்வியோ திறமையோ இல்லாததால் வேலை கிடைக்காமல் தத்தளித்தார்கள். நகரத்தில் சிக்கி தவித்தார்கள். வாழ வழியில்லாமல் விபச்சாரத்தில் இறங்கினார்கள். இந்த பெண்கள் தெருவில் நடப்பவர்கள், ஸ்ட்ரீட் வாக்கர்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். இரவில் தெருக்களில் தான் திரிந்தார்கள். பின்னர் பகலில் விக்டோரியா ரயில் நிலையத்தை சுற்றி படுத்துறங்கினார்கள். இந்த பெண்கள் சமூகத்தின் அவலங்களாக கருதப்பட்டார்கள். இந்த பெண்களை நினைத்து லிலியாஸ் கதறினார். இவர்கள்பால் லிலியாஸ் ஈர்க்கப்பட்டார். லில்லி இரவு நேரத்தில் வெளியே போய் இந்த பெண்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை விடுதிக்கு வருமாறு வற்புறுத்தினார், அழைத்து வந்தார். அவர்களுக்கு உறங்க இடமும் உண்ண உணவும் ஏற்பாடு செய்தார். அவர்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு தகுதியான திறமைகளை அவர்களுக்கு கற்பித்தார், வேலை வாங்கி கொடுத்தார். அவர்களில் சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் உடையவர்களும் இருந்தார்கள். அந்த தொழிலை விட மனமில்லாதவர்களும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் லிலியாஸ் கவனித்துக் கொண்டார். இப்படி ஒரு பக்கம் மும்முரமாக ஊழியங்கள் நடைபெற்றன. இவைகளுக்கு மத்தியிலும் இன்னொரு புறம் லில்லி தொடர்ந்து ஓவியங்கள் வரைந்தார். அவருடைய கலை ஆர்வம் தணியவில்லை. அவர் தன் கலை படைப்புகளை அவ்வப்போது ரஸ்கினுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். இப்போது ரஸ்கின் லில்லியின் படைப்புகளை ரசிக்கவில்லை. அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் லில்லியின் ஓவியங்களை கடுமையாக விமர்சித்தார். உன் கலை படைப்புகளில் முன்பு போல் இப்போது உயிர் இல்லை. அவை இப்போது மிகவும் வறட்சியாக உள்ளன. முன்பு உன் ஓவியங்களில் அழகு இருந்தது. இப்போது நிறத்தை பற்றிய உன் உணர்வு மங்கிவிட்டது. நீ இப்போது லண்டன் தெருக்களில் செய்து கொண்டிருக்கும் உன் சேவையின் மோசமான நிலைதான் உன் ஓவியங்களிலும் தெரிகிறது. லண்டன் தெருக்களின் அவலங்களும் அருவருப்பும் தான் உன் ஓவியங்களில் மேலோங்கி காணப்படுகின்றன. உன் ஓவியங்களில் மகிழ்ச்சி, அழகு இல்லை. மாறாக துக்கம், வருத்தம், சோகம், உழைப்பு ஆகியவைகள் நிறைந்து வழிகின்றன என்று கூறினார். ரஸ்கின் கூறியது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். லிலியாஸுக்கு ஒருவேளை அது கசப்பாகவும் இருந்திருக்கலாம். 1884 லிலியாஸின் உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அவருடைய நோயை பற்றிய முழுமையான விவரம் தெரியவில்லை. ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். அறுவை சிகிச்சைக்கு பின் பழைய நிலைமைக்கு திரும்ப குணமடைய நீண்ட காலம் ஆயிற்று. அறுவை சிகிச்சைக்கு பின் சில சிக்கல்களும் ஏற்பட்டன. இந்த சிக்கல்கள் அவருடைய இருதயத்தை பாதித்தன. இதன் விளைவாக அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பலவீனமான இருதயத்துடன் தான் வாழ்ந்தார். இது அவருக்கு ஒரு முள்ளாகவே மாறிற்று. லண்டன் நகரத்தில் அப்போது அதிகமான பெண் தொழிலாளர்கள் இருப்பதை லில்லி கவனித்தார். அந்த காலத்தில், அதாவது 1800களில் பெண்கள் உணவகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. எனவே மதிய உணவு நேரத்தில் அல்லது இடைவேளையின் போது பெண் தொழிலாளர்கள் பெரும்பாலும் தெருக்களில் தான் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். உணவகங்கள், மணமகள் மன்றங்கள், ஆடல் பாடல் நடன அரங்கங்கள் போன்ற இடங்களுக்கு ஆண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு அங்கு அனுமதி கிடையாது. பெண்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். லில்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெண்களுக்கு மட்டும் என்று பிரத்யேகமான ஓர் உணவகத்தை ஏற்படுத்தினார். அவர் வேதபாட வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை
பெண்களுக்கென்று உணவகமாக மாற்றினார். அங்கு பெண்களுக்கு மலிவு விலையில் உணவு விற்கப்பட்டது. பெண்களுக்கு மட்டும். அங்கு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடவும் முடியும். இது பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. எனவே மோர்லி அரங்கம் என்ற இன்னொரு இடத்திலும் ஓர் உணவகம் திறக்கப்பட்டது. அங்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த 2 இடங்களிலும் வேதபாடக வகுப்புகள் நடத்துவதற்கும் இடம் இருந்தது. உணவு வாங்கவோ சாப்பிடவோ வந்த பெண்கள் அங்கு நடந்து கொண்ட வேதபாட வகுப்புகளிலும் கலந்து கொண்டார்கள். அந்த பெண்களுக்கு லில்லி பொதுவான கல்வியும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்பித்தார். லில்லி மிக திறமையான ஒரு தலைவி. அவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர், ஒரு முன்னோடி. அவர் விரும்பியிருந்தால் இன்னும் பல காரியங்களை செய்திருக்க முடியும். ஒரு குழு அவருடைய யோசனைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு போதுமான நிதியுதவி அளித்து அவரை ஆதரித்தது. அவர் உண்மையிலேயே லண்டனை நேசித்தார். லண்டன் மாநகரத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மக்களுக்காக அவர் தன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார். அந்த நேரத்தில் டிஎல் மூடியின் வருகையினால் ஏற்பட்ட எழுப்புதல் தீ இங்கிலாந்து நாடு முழுவதும் பற்றி எறிந்தது. எனவே இதுவரை நற்செய்தி அறிவிக்கப்படாத நாடுகளை நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தாகத்தோடும் பாரத்தோடும் அநேக மிஷனரிகள் தொலைதூர நாடுகளுக்கு புறப்பட்டார்கள். இதனால் இங்கிலாந்து முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் சீனாவிற்கும், வில்லியம் கேரி இந்தியாவிற்கும், டேவிட் லிவிங்ஸ்டன் மத்திய ஆப்பிரிக்காவிற்கும், விளையாட்டு வீரர்கள், கல்வியாளர்கள், இராணுவ அதிகாரிகள், உயர் பதவியில் இருந்தவர்கள் என கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் 7 பேர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சீனாவிற்கும் நற்செய்தியை கொண்டு செல்ல முடிவு செய்து புறப்பட்டார்கள். இது இங்கிலாந்தின் ஊடகத்தின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. மிஷனரிகள் நற்செய்தி அறிவிக்க தொலைதூர இடங்களுக்கு செல்வது ஒரு இயக்கமாக உருவெடுத்தது. இந்த எண்ணமும் இயக்கமும் லிலியாசுக்கு மிகவும் அந்நியமாகவும் விசித்திரமாகவும் தோன்றின. தொலைதூர நாடுகளுக்கு மிஷனரியாக செல்வது தனக்கு அப்பாற்பட்டது என்றும் தான் அதை பற்றி சிந்திப்பதற்கு தகுதியானவள் இல்லை என்றும் லில்லி நினைத்தார். அவருடைய 2 நண்பர்கள் நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களுக்கு மிஷனரிகளாக சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தனியா தாகம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் உண்மையாகவே தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்ததை லில்லி கண்டார். லில்லி அதை விரும்பினார். தான் விரும்பிய ஒன்று தன் தோழிகளிடம் இருப்பதை அவர் கண்டார். தேவனோடு நெருக்கமான ஐக்கியத்தை அவர் நாடினார், தேடினார், விரும்பினார். தேவனே, உம்முடனான ஐக்கியத்தை நான் விரும்புகிறேன். உன் நோக்கத்தை காணவும் எனக்கான உன் திட்டத்தை அறியவும் நான் விரும்புகிறேன். காணும் கண்களையும் தூர பார்வையையும் எனக்கு அருளும் என்று லில்லி ஜெபித்தார். படிப்படியாக அவர் மாறினார். அவர் ஜெபித்த போதெல்லாம் வட ஆப்பிரிக்கா என்ற வார்த்தைகள் அவருடைய மனதில் வந்து கொண்டே இருந்தன. அவருக்கும் வட ஆப்பிரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலும் அவர் மிஷனரியாக செல்வது சாத்தியமாகவும் தெரியவில்லை. லண்டனில் அவருடைய ஊழியம் விரிவாகிக் கொண்டிருந்தது. ஒருமுறை மோர்லே மண்டபத்தில் 3 நாட்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பலர் பேசினார்கள். ஒரு நாள் ஒரு மிஷனரி பேசினார். அவர் தான் சில நாட்களுக்கு முன்பு வட ஆப்பிரிக்காவில் கபைல் மலைகளுக்கு அருகில் இருக்கும் கிராமங்களில் கிறிஸ்துவை பற்றி ஒருமுறை கூட கேள்விப்படாத மக்களுக்கு நற்செய்தி அறிவித்ததை பற்றி பேசினார். அவர் பேசி முடித்தவன், வட ஆப்பிரிக்காவுக்கு நற்செய்தி அறிவிக்கப் போவதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்டார். லில்லி உடனடியாக எழுந்து நின்று நான் போகிறேன் என்றார். அந்த பிரசங்கியார் கேட்டது தேவனே தன்னை அழைப்பதாக லில்லி உணர்ந்தார். அப்போது லில்லிக்கு வயது 34. அந்த நாட்களில் மிஷனரியாக செல்வதற்கு 34 வயதுடையவர்கள் மிகவும் வயதானவர்களாக கருதப்பட்டார்கள். வட ஆப்பிரிக்காவிற்கான அழைப்பு தேவன் தனக்கு விடுத்த அழைப்பு என்று நம்பிய லில்லி வட ஆப்பிரிக்கா மிஷனுக்கு தன் விண்ணப்பத்தை அனுப்பினார். போன வேகத்திலேயே பதில் வந்தது. அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஒன்று, அறுவை சிகிச்சைக்கு பின் அவருடைய இருதயம் மிகவும் பலவீனமாக இருந்தது. மொத்தத்தில் அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்தது. இரண்டாவது, ஒரு பெண் வட ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக செல்வது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை என்றும் ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம். மூன்றாவது,
34 வயது கொஞ்சம் அதிக வயது என்றும் அவர்கள் நினைத்திருக்கலாம். இத்தனை குறைபாடுகள் இருக்கும்போது எந்த மிஷன் அமைப்பும் தன்னை ஒரு மிஷனரியாக ஏற்றுக்கொள்ளாது என்று லில்லிக்கு தெரியும். ஆனால் தான் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே தானே தன் சொந்த செலவில் வட ஆப்பிரிக்காவுக்கு செல்ல முடிவு செய்தார். ஒரு மருத்துவமனையில் சில அடிப்படையான பயிற்சிகளை கற்றார். மருத்துவத்தை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொண்டார். லண்டனில் நடந்து கொண்டிருந்த ஊழியத்தை சில நண்பரிடம் ஒப்படைத்தார். ஊழியத்தில் தன்னை ஊக்குவித்த, உற்சாகப்படுத்திய, உந்தி தள்ளிய சில நல்ல நண்பர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். லில்லி அல்ஜீரியாவுக்கு செல்ல ஆயத்தமானார். 9 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 1888 லிலியா ஸ்ட்ராட்டர், லூசி லூயிஸ், பிளாஞ்ச் ஹோவாத் ஆகிய 3 பெண்களும் அல்ஜீரியாவுக்கு மிஷனரிகளாக புறப்பட்டார்கள். துறைமுகத்துக்கு ரயிலில் பயணித்து அங்கிருந்து கப்பலில் கிளம்பினார்கள். கப்பலை கரையோடு கட்டி வைத்திருந்த கயிற்றை கழற்றுகிறார்கள். நங்கூரத்தை இழுத்து கப்பலில் வைக்கிறார்கள். கப்பல் மெல்ல நகரத் தொடங்குகிறது. அப்போது எல்லாவற்றையும் இழந்து தேவனை மட்டும் முற்றிலும் சார்ந்து கொள்ளுகிற ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியான உணர்வு லில்லியின் உள்ளத்தை நிரப்பிற்று. சார்ந்து கொள்வதற்கும் சாய்ந்து கொள்வதற்கும் தேவன் மட்டுமே இருக்கிறார் என்ற உணர்வு. கப்பலின் கயிற்றை கழற்றிவிட்டு நங்கூரத்தை இழுத்து வைத்து கப்பல் நகரும் இந்த ஒப்புமையை பயன்படுத்தி லில்லி பின் நாட்களில் இவ்வாறு எழுதினார். டாண்டலைன் செடி நீண்ட காலத்திற்கு முன்பே தன் தங்க இதழ்களை சமர்ப்பணம் செய்துவிட்டது. இறப்பதற்கு தயார் என்ற முடிசூடும் நிலையை அடைந்துவிட்டது. அதை யாரும் பலவந்தமாக பறிக்க தேவையில்லை. அதை மெல்ல தொட்டாலே விழுந்துவிடும். அதை பிடித்து இழுத்து பிடுங்கினாலும் வலியோ வேதனையோ பிரிவோ இல்லை. வீசும் காற்று தன் சிறிய வாழ்க்கையை எப்போது எங்கே எப்படி கொண்டு போகும் என்று தெரியாமல் தன் சிறிய உயிரை தாங்கிக் கொண்டு தயாராக நிற்கிறது. அது தனக்காக வாழவில்லை, தனக்காக நிற்கவில்லை, பிறருக்காக கொடுப்பதற்காகவே வாழ்கிறது, கொடுப்பதற்காகவே நிற்கிறது என்று எழுதுகிறார். அவர் அல்ஜீரியாவில் காலடி எடுத்து வைத்தது முதல் வாழ்நாள் முழுவதும் இதுவே அவருடைய மனப்பாங்காக இருந்தது. அல்ஜீரியா வட ஆப்பிரிக்காவில் உள்ள துனிசியா, லிபியா, மொராக்கோ போன்ற நாடுகளைப் போல் முழுக்க ஒரு இஸ்லாமிய நாடு. அல்ஜீரியா முரண்பாடுகள் நிறைந்த ஒரு நாடு. ஒருபுறம் பாலைவனம், இன்னொரு புறம் வடக்கே உயர்ந்த மலைகள், இன்னொரு புறம் நகரங்கள் அமைந்திருக்கும் நல்ல கடலோர பகுதிகள். அல்ஜீரியாவில் பூர்வீக மக்கள் பெர்பர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் மலை கிராமங்களில் வாழ்ந்தார்கள். நீண்ட காலத்திற்கு முன்பே அரேபியர்கள் அல்ஜீரியாவை வென்று இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். 1830 பிரான்ஸ் அல்ஜீரியாவை ஆண்டது. இவ்வாறு அல்ஜீரியா பலருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. முதலாவது நாட்டின் பூர்வீக குடிகளாகிய பெர்பர்கள், பின்னர் அரேபியர்கள், அதன் பிரெஞ்சுக்காரர்கள். ஆனால் இஸ்லாம் தான் இந்த நாட்டை ஒன்றிணைத்தது. இஸ்லாத்தின் பிறையோடு ஒப்பிடும்போது பிரெஞ்சு கொடி மிகவும் சிறியதாகிவிடும். இந்த கொந்தளிப்பான நாட்டுக்குத்தான் லிலியாசும் பிளாஞ்சும் லூசியும் மிஷனரிகளாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கும் வில்லியம் கேரி இந்தியாவுக்கும் பல மாதங்கள் கப்பலில் பயணம் செய்தது போல் இவர்கள் பயணிக்கவில்லை. இங்கிலாந்திலிருந்து புறப்பட்ட 5 நாட்களில் அவர்கள் அல்ஜீரியாவில் வந்திறங்கினார்கள். மூவரும் போகும் நாட்டில் பேசப்படும் அரபு மொழியில் ஒரு வார்த்தை கூட இவர்களுக்கு தெரியாது. அந்த நாட்டின் கலாச்சாரத்தை குறித்தோ இஸ்லாம் மதத்தை குறித்தோ எதுவும் தெரியாது. எந்த மிஷன் அமைப்போடும் இவர்களுக்கு தொடர்பு கிடையாது. இவர்கள் தாங்களாகவே அல்ஜீரியாவுக்கு போகிறார்கள். சொல்லப்போனால் அந்த நாட்களில் வெளிநாடுகளை பற்றி மக்கள் மிக குறைவாகவே அறிந்திருந்தார்கள். மேலும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அல்ஜீரியாவுக்கு மிஷனரிகள் வருவதற்கு கதவு திறந்தது. வெளியே இருந்து வந்தவர்கள் பெரும்பாலும் மலைப்பகுதிகளுக்கு மட்டுமே சென்று நற்செய்தி பணிகள் செய்தார்கள். ஆகவே தேவன் தங்களை அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடும் அவர் எப்படியும் தங்களை திட்டவட்டமாக நடத்துவார் என்ற நம்பிக்கையோடும் அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்
கப்பலின் சாளரத்தின் வழியாக அல்ஜீரிய துறைமுக நகரத்தை முதன்முறை பார்த்தபோது மகிழ்ச்சியும் பேர் உவகையும் அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் தரையிறங்கி அந்த நிமிடத்தில் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வெற்றி பெறுவோம் அல்லது எங்கள் வருகை பயனுள்ளதாக மாறும் என்ற எந்த நம்பிக்கையும் எழவில்லை என்று அந்த நிமிடத்தை பற்றி லில்லி பின்னாட்களில் எழுதினார். எந்த ஒரு மிஷன் நிறுவனத்தின் மருத்துவரும் நான் மிஷனரியாக செல்ல தகுதியானவர் என்று சொல்ல மாட்டார். நான் போகிற நாட்டில் ஒரு நபரை கூட எனக்கு தெரியாது. அரபு மொழியில் ஒரு வாக்கியம் கூட தெரியாது. இதுவரை யாரும் நற்செய்தி அறிவித்திராத இந்த நாட்டில் எப்படி மிஷனரி வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியாது. நான் வர வேண்டும் என்று மட்டுமே எனக்கு தெரியும். தேவனுக்கு உண்மையாகவே பலவீனமானவர்கள்தான் தேவை என்றால் இதோ இங்கு இப்போது நான் இருக்கிறேன் என்று லிலியாஸ் தன் நாட்குறிப்பில் எழுதினார். அவர்கள் கரையில் இறங்கியவுடன் நகரத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் அதிகம் வாழ்ந்த பிரெஞ்சு குடியிருப்புக்கு சென்று வாடகைக்கு ஒரு வீட்டை கண்டுபிடித்து அங்கு தங்கினார்கள். இதுதான் அவர்கள் செய்த முதல் காரியம். 3 பெண்களும் மிக பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். மூவருக்கும் வீட்டு வேலைகள் எதுவும் தெரியாது. லிலியாஸ் தன் வீட்டில் தன் அறையின் திரைச்சீலைகளை கூட திறக்க வேண்டிய அவசியமோ, சமையலறைக்கு சென்று எந்த வேலையும் செய்ய வேண்டிய தேவையோ, குளிப்பதற்கு தொட்டியில் தண்ணீர் கூட நிரப்ப வேண்டிய தேவையோ ஏற்படவில்லை. எல்லா வேலைகளையும் செய்வதற்கு வீட்டில் ஆட்கள் இருந்தார்கள். லில்லி வீட்டில் இருந்தபோது இது போன்ற எந்த வேலையும் செய்ததில்லை. மூவரும் இப்படித்தான் வாழ்ந்தவர்கள். இதோ அல்ஜீரியாவில் தனியாக வாடகை வீட்டில் தங்குகிறார்கள். எல்லா வேலைகளையும் அவர்கள்தான் செய்ய வேண்டும். இது முதல் தடை. இரண்டாவது, மொழி இன்னொரு தடையாக இருந்தது. சாதாரணமாகவே அரபு மொழி கற்பதற்கு அவ்வளவு எளிதான மொழி அல்ல. ஆனால் இப்போது அவர்கள் இதை கற்றுத்தான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை. அவர்களிடம் ஒரு பிரெஞ்சு அரபு அகராதி மட்டுமே இருந்தது. ஏனென்றால் மூவருக்கும் பிரெஞ்சு மொழி தெரியும். பிரெஞ்சு அவளுடைய தாய்மொழி இல்லை என்றாலும் பிரெஞ்சு அவர்களுக்கு சரளமாக பேச தெரியும். அவர்கள் அரபு மொழி கற்பிக்கும் வகுப்பில் சேர்ந்து அரபி படிக்க தொடங்கினார்கள். விரைவில் அரபி ஆசிரியர் நோய்வாய்ப்பட்டதால் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன. அரபி மொழியை தனியாக கற்பிக்க ஒருவரை தேடினார்கள். ஒரு வாலிபன் அவர்களுக்கு அரபி கற்பிக்க முன் வந்தான். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்தவுடன் உயிருக்கு பயந்து ஓடிவிட்டான். வேறொருவரை கண்டுபிடிக்க பல மாதங்கள் ஆயின. அவர்கள் 3 காரியங்களுக்காக ஜெபித்தார்கள். 1, நற்செய்தி அறிவிக்க கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அதாவது மக்களை சந்திக்க வழிகள் திறக்கப்பட வேண்டும். 2வது, நற்செய்தி அறிவிக்கும் போது இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். 3வது, பரலோகம் திறக்கப்பட வேண்டும். இப்போது அவர்களுக்கு அரபு மொழி கொஞ்சம் தெரியும். ஆயினும் மக்களை சந்தித்து உரையாடத் தொடங்கினார்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் மிக ஞானமாக நடந்தார்கள். அதாவது எடுத்த எடுப்பில் அவர்கள் பூர்வீக குடிகள் மட்டுமே வாழ்ந்த பகுதிகளில் மக்களை சந்திக்கவில்லை. அவர்கள் பிரெஞ்சு குடியிருப்பில் வாழ்ந்த மக்களை சந்தித்தார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் வாழ்ந்த பூர்வீக மக்களுக்கு பிரெஞ்சு மொழி கொஞ்சமாவது தெரியும். மேலும் அங்கிருந்த பிற ஐரோப்பியர்களோடும் உரையாட முடியும். நாளடைவில் அவர்கள் தங்கள் வீட்டில் ஒரு கூட்டத்தை தொடங்கினார்கள். சுமார் 20 பேர் வரத் தொடங்கினார்கள். ஒரு வாரம் வருவார்கள், அடுத்த வாரம் வரமாட்டார்கள். இப்படியாக போய்கொண்டிருந்தது. விடாது வருமாறு வற்புறுத்தினார்கள். தொடர்ந்து அரபு மொழி கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதையும் விடவில்லை. தங்களுடைய அரபு ஆசிரியர் துணையோடு அவர்கள் சில வசனங்களை அரபு மொழியில் மொழிபெயர்த்தார்கள். மொழிபெயர்த்த வசனங்களை அவர்கள் உள்ளூர் உணவகங்களுக்கு கொண்டு சென்று அங்கிருந்தவரிடம் கொடுத்து, நாங்கள் அரபு மொழி கற்க விரும்புகிறோம், இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று வாசித்து சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். இதன் மூலம் 1, அங்கிருந்தவர்கள் வேத வசனங்களை படிக்கும்படி செய்தார்கள். 2, அவர்களும் அரபு மொழியை பயிற்சி செய்தார்கள். இது ஒருபுறம் நடக்க, இன்னொரு புறம் பிரெஞ்சு மொழி தெரிந்தவர்களுடன் அவர்கள் சரளமாக உரையாடினார்கள். ஆனால் இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், அவர்கள் போன இடங்களிலெல்லாம் ஆண்களை மட்டுமே சந்திக்க முடிந்தது. அவர்கள் பெண்களை பார்க்கவோ சந்திக்கவோ பேசவோ இல்லை, பேச முடியவில்லை.
வீட்டு கூட்டம் தொடர்ந்தது. ஆயினும் அவ்வப்போது தடைகள் ஏற்பட்டன. அவளுடைய வீடு பிரெஞ்சு பகுதியில் இருந்தது என்று ஏற்கனவே சொன்னேன். அந்த பகுதியில் இருந்த சில குறும்புக்கார பிரெஞ்சு வாலிபர்கள் அவளுடைய வீட்டு கூட்டத்தை சீர்குலைப்பதை வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் கருதினார்கள். இன்னொரு புறம் அல்ஜீரியாவின் தட்பவெப்பநிலை அவர்களுக்கு மிகவும் கடுமையாக இருந்தது. அவர்கள் பாலைவனத்து வெயிலுக்கு பழக்கப்பட்டதே இல்லை. எத்தனை சிரமங்கள் தாக்குப்பிடிக்க வேண்டுமே. மூவரில் ஒருவரான லூசி லூயிஸ் இங்கிலாந்துக்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்தார். லிலியாசும் பிளாஞ்சு மட்டுமே அல்ஜீரியாவில் தங்கினார்கள். இவர்கள் இருவருடைய உறவும் ஐக்கியமும் பல தசாப்தங்களாக நீடிக்கும் என்று அப்போது அவர்களுக்கு தெரியாது. ஆரம்ப ஆண்டுகளில் எதிர்மறையான பாதகமான சூழ்நிலையிலும் இருவருடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தாகமும் வேகமும் பாரமும் எந்த வகையிலும் குறையவில்லை, வற்றவில்லை, தணியவில்லை. அவர்கள் தளரவில்லை. எத்தனையோ காரியங்களும் நிகழ்ச்சிகளும் அவருடைய தாகத்தையும் பாரத்தையும் நம்பிக்கையும் சிதைத்திருக்க முடியும். அவர்கள் சோர்ந்து போயிருக்க முடியும். லூசி லூயிஸை போல் அவர்கள் நாட்டுக்கு திரும்பி போயிருக்க முடியும். கூட்டங்களும் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்தபோது சில வேளைகளில் பலர் வரவில்லை. அந்த நேரங்களில் லில்லி தெருக்களுக்கு சென்று கூட்டத்துக்கு வருமாறு மக்களை அன்போடு அழைத்தார். கூட்டங்களுக்கு வந்தவர்களுக்கு அன்போடு விருந்து வருமாறினார். அரேபிய சிறுவர்களுக்கு இலவச உணவு கொடுத்து வரவேற்றார். இந்த கூட்டங்கள் நாளடைவில் வேதபாட வகுப்பாக மாறிற்று. கூட்டத்தில் கலந்து கொண்ட சில வாலிபர்கள் சில நேரங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். லில்லி மளிகை கடை, பெட்டிக்கடை, டீக்கடை என கடைகடையாக ஏறி இறங்கினார். அரபு மொழியில் மொழிபெயர்த்து வைத்திருந்த வேத வசனங்களை கொடுத்து படிக்கச் சொன்னார். அக்கம் பக்கத்தில் இருந்த குடியிருப்புகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தார். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமென்றோ, எந்த போக்கில் பயணித்து நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென்றோ அவருக்கு தெரியவில்லை. ஆனால் லில்லி தொடர்ந்து விதைத்தார். எல்லா வழிகளிலும் தேவனுடைய வார்த்தையை விதைத்துக் கொண்டே இருந்தார். இவ்வளவு பரபரப்பான வேலைகள் இருந்தபோதும் அவர் ஒவ்வொரு நாளும் தேவனோடு தனியாக 1 மணி நேரம் ஐக்கியம் கொள்வதற்கு தவறவே இல்லை. அவர் அதில் உறுதியாக இருந்தார். அவருடைய வீட்டுக்கு அருகே ஒரு சிறிய காடு இருந்தது. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுக்கு சென்று யாருடைய கண்ணிலும் படாமல் தனியாக அமர்ந்து வேதாகமத்தை வாசித்தார். அந்த நேரங்களில் காட்டில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விவரங்கள், சின்ன சின்ன காட்சிகள் மூலம் தேவனுடைய பேசுதலை அவர் கவனித்தார். இயல்பால் அவர் ஒரு கலைஞர், ஒரு ஓவியர். எனவே சின்ன சின்ன காரியங்களில் கூட அவர் தேவனுடைய அசைவை கவனித்தார். அவருடைய ஆரம்ப முயற்சிகள் வீணாகவில்லை. அகமத் என்பவர்தான் அவர்கள் நற்செய்தி அறிவித்ததின் விளைவாக கிறிஸ்தவராக மாறிய முதல் அரேபியர். அவர்கள் வீடு வீடாக சென்று விநியோகித்த சில துண்டு பிரசுரங்களையும் சில சிறு சுவடிகளையும் கையேடுகளையும் படித்தபின் அவர் கிறிஸ்தவரானார். பெரும் கொண்டாட்டத்தோடு ஒரு ஆற்றில் அகமதுக்கு அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அகமது அவருடைய வீட்டுக்கு ஓடோடி வந்தார். அவருடைய உடலிலும் உடையிலும் இரத்தம். அவர் கிறிஸ்தவரானதை கேள்விப்பட்ட பலர் சேர்ந்து அவரை தாக்கினார்கள். முதற் பலனுக்கு ஏற்பட்ட விளைவு. ஒரு இஸ்லாமிய நாட்டில் நற்செய்தி அறிவிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை லில்லி முதல் முறையாக கண்கூடாக கண்டார். அகமது தன் உயிரை காப்பதற்காக துனிசியாவிற்கு தப்பி ஓடினார். அங்கு அல்ஜீரியாவில் இஸ்லாம் மக்களை அழுத்தமாகவும் ஆழமாகவும் இறுக்கி பிடித்திருந்தது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. மக்களுடைய வாழ்க்கையின் சட்டம், கல்வி, சமூகம், வீடு என எல்லா நிலைகளிலும் இஸ்லாம் ஊடுருவி பரவியிருந்தது. இஸ்லாம் மதம்தான் எல்லாவற்றையும் வரையறுத்தது. அவருடைய பண்டிகை நாட்கள், விரத நாட்கள், விடுமுறை நாட்கள் எல்லாவற்றையும் இஸ்லாம் மதமே நிர்ணயித்தது. ஒரு நாளில் 5 வேளை தொழுகை செய்தல், ரமணான் நோன்பை கடைபிடித்தல், புனித யாத்திரைகள் செல்லுதல், அன்னதானம் வழங்குதல் போன்ற புறம்பான மத சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெண்களின் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்கள் ஏறக்குறைய வாழ்நாள் முழுவதும் ஆண்களின் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். 10 வயதிலிருந்தே அவர்கள் முக்காடு போட வேண்டியிருந்தது. பொதுவெளியில் தனியாக இருக்க அனுமதிக்கப்படவில்லை. இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார்கள். கணவன் விரும்பவில்லை என்றால் மனைவியை மிக எளிதாக விவாகரத்து செய்துவிடலாம். அதனால் கைவிடப்பட்ட பெண்கள் அதிகம் இருந்தார்கள். 19 அல்லது 20 வயதிலேயே விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் பல குழந்தைகளோடு நிற்கதியாக தெருவிலே நின்றார்கள்.
கணவனோடும் பிள்ளைகளோடும் வாழ்ந்த பெண்களுக்கும் சொல்லத்தக்க சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் வீட்டிற்கு வெளியே தனியாக வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதுதான் அன்று அங்கு பெண்களின் பரிதாபமான நிலைமை. லில்லியோடும் பிளாஞ்சியோடும் இங்கிலாந்திலிருந்து ஹெலன் ஃப்ரீமேன் என்ற இன்னொரு அன்பான தோழி இணைந்து கொண்டார். போக போக இங்கிலாந்திலிருந்து இன்னும் சில பெண்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். அவருடைய நற்செய்தி குழு இவ்வாறு விரிவடைந்தது. இதனால் லில்லி தான் அல்ஜீரியாவில் செய்ய நினைத்த, ஆனால் இதுவரை செய்யாத நற்செய்தி பணியை செய்ய புறப்பட்டார். அவருக்குள் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. அந்த வைராக்கியம் அவருக்குள் எரிந்து கொண்டிருந்தது. ஆம், இயேசுவின் பெயரை இதுவரை ஒரு முறை கூட கேள்விப்பட்டிராத மலை கிராமங்களுக்கு, பாலைவனத்திற்கு, உள்நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவருடைய ஏக்கம். இது சாதாரணமான சாதனை அல்ல. லிலியாசுக்கு அப்போது சுமார் 40 வயது இருக்கும். அது மிக மிக கடினமான பயணம். பாலைவனத்தில் தேசிய நெடுஞ்சாலை கிடையாது, பாதையே தெரியாது. வழிகாட்டிகளின் உதவியோடும் துணையோடும் தான் பாலைவனத்தில் பயணிக்க முடியும். வழிகாட்டிகள் பெரும்பாலும் குடிபோதையில் இருந்தார்கள். அவருடைய தயவு இல்லாமல் பாலைவனத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இவர்களை நம்பித்தான் பயணம். சில இடங்களில் எப்போதாவது ரயிலில் பயணித்தார்கள். பெரும்பாலும் பாலைவனத்தில் ஒட்டகத்தில்தான் பயணிக்க வேண்டும். பாலைவனத்தில் மணல் புயல் வீசும், சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைக்கும், கொண்டு செல்லும் உணவுப் பொருட்கள் வழியிலே தீர்ந்துவிடும், பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டும். அருகில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு போய் சேரும் வரை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பயணம் எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். அவர்கள் இங்கிலாந்தில் வாழ்ந்த வாழ்க்கையையும் அனுபவித்த வசதிகளையும் பழகியிருந்த பழக்கங்களையும் இப்போது வாழ்க்கையையும் வசதிகளையும் பழக்கத்தையும் ஒரு நிமிடம் உங்கள் கண்மு நிறுத்துங்கள். பாலைவன பயணத்தின் போது இரவில் திறந்த வெளியில் திறந்த வானத்தின் கீழ் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே உறங்கினார்கள். சென்ற இடமெல்லாம் லிலியாஸ் அழகை பார்த்தார். பாலைவனத்தின் காட்சிகளை அப்படியே வரைந்தார். வீசும் மணல் புயலையும், சுட்டரிக்கும் வெயிலையும், ஒட்டக பயணத்தையும், மலை கிராமங்களையும், உள்ளூர் மக்களையும் அவர் ரசித்தார், அழகை வரைந்தார். இவைகளையெல்லாம் அவர் வேறு யாருக்காகவும் செய்யவில்லை, தனக்காகவே செய்தார். தன் நாட்குறிப்பில் இவைகளை வரைந்துள்ளார். அவர் தான் ரசித்த, அனுபவித்த, தன்னை கவர்ந்த அழகை ஓவியங்களாக வரைந்தார். தொலைதூர கிராமங்களுக்கு சென்று நான் அங்கு என்ன செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. என் ஒவ்வொரு நடையையும் தேவன் நடத்துகிறார் என்றும் நடத்துவார் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் வழிகாட்டுகிறார், அவர் வழிகாட்டுவார், வழிநடத்துவார் என்று எனக்கு தெரியும் என்று அவர் பின்னர் எழுதினார். அவர்கள் ஒரு கிராமத்திற்கு சென்றார்கள். ஒருவர் லில்லியிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உடனே லில்லி, நான் அரேபியர்களை, அல்ஜீரியர்களை நேசிக்கிறேன், நான் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன் என்று பதிலளித்தார். அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவர்கள் லில்லியை உள்ளே அழைத்துக் கொண்டு போனார்கள். லில்லி தான் கையோடு கொண்டு போயிருந்த சில பட புத்தகங்களை பயன்படுத்தி அவர்களோடு நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார். அந்த நாட்களில் மக்கள் புத்தகங்களையும் தாள்களையும் கையேடுகளையும் துண்டு பிரசுரங்களையும் விரும்பினார்கள். ஏனென்றால் அது அன்று மிகவும் அரிதான ஒன்று. அல்ஜீரியர்களுக்கு அன்று இன்னொரு அரிய காரியம் வெள்ளைக்காரர்கள். அதற்கு முன் அவர்கள் வெள்ளைக்காரர்களை பார்த்ததே இல்லை. எனவே குழந்தைகளும் பெண்களும் அவர்களை தொட்டு பார்த்தார்கள், அவருடைய முடியை இழுத்து பார்த்தார்கள், அவருடைய ஆடையை விசித்திரமாக பார்த்தார்கள். சில இடங்களில் பெண்கள் லிலியாசையும் பிளாஞ்சியும் சுற்றி கூடி நின்று, நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள், நீங்கள் இஸ்லாத்திற்கு மாறுங்கள் என்று கெஞ்சினார்கள். அவர்கள் முகமதுவை நம்பவில்லை என்று அறிந்து அதிர்ச்சி அடைந்தார்கள். லில்லியும் பிளாஞ்சும் சென்ற இடமெங்கும் நற்செய்தி அறிவித்தார்கள். எல்லா இடங்களிலும் நற்செய்தி விதை விதைத்தார்கள். தேவன் இதை ஒரு நாள் விளையச் செய்வார் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். லிலியாஸ் தொலைநோக்கு பார்வையுடையவர், தூர பார்வையுடையவர். இன்றைக்கு ஏதோ ஒன்றை செய்வோம் என்பது அவர் திருப்தி அடைபவர் இல்லை. தன் செயல்களுக்கு இன்னும் 5 வருடம் 10 வருடம் கழித்து என்ன விளைவு ஏற்படும் என்று சிந்தித்து பார்ப்பவர். அல்ஜீரியாவிலும் அவர் அப்படியே சிந்தித்து செயல்பட்டார். அவர்கள் அப்போது பிரெஞ்சு குடியிருப்பில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தார்கள். ஆனால்
அல்ஜீரியர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக எப்படியாவது பழைய நகரமாகிய காஸ்பாவில் உள்ளூர் வாசிகளின் குடியிருப்பில் வாழ வேண்டும் என்பதே அவர்களுடைய கனவு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1893 நம்பர் 2 டூ கிராசன்ட் என்ற 300 ஆண்டுகள் பழமையான கோட்டை போன்ற ஒரு பெரிய வீட்டை கண்டுபிடித்து அதை விலைக்கு வாங்கினார்கள். அதில் மொத்தம் 28 அறைகள் இருந்தன. அதில் 25 அறைகள் வாழ தகுதியான நிலைமையில் இருந்தன. பிரெஞ்சு குடியிருப்பிலிருந்து வெளியேறி அவர்கள் அவர்களுடைய கனவு பகுதியில் குடியேறினார்கள். அந்த கோட்டை அரேபியர்கள் வாழ்ந்த குடிசைகளின் அருகே இருந்தது. இதுதான் அவர்கள் வாழ விரும்பிய இடம். அன்று இந்த இடத்தில் ஐரோப்பியர்கள் வாழவில்லை. எனவே இவர்கள் அங்கு வாழ்வது அங்கிருந்த அரேபியர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கோட்டையே அவருடைய ஊழியத்தின் அடித்தளமாகவும் பல ஆண்டுகளுக்கு தலைமையிடமாகவும் மாறிற்று. உள்ளூர் அரேபியர்களை அணுகுவதற்கு இது பேருதவியாக அமைந்தது. இங்குதான் சந்தைகளில் வேலை செய்தவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஞாயிறு வகுப்புகள் நடத்தப்பட்டன. இதுதான் அவருடைய முதல் பயிற்சி கூடமாக மாறிற்று. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என எல்லாருடைய தொடர்பையும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். லிலியாஸின் இருதயம் ஏற்கனவே மிகவும் பலவீனமாக இருந்தது. இப்போது அல்ஜீரியாவில் இடைவிடாத கடினமான மக்களை தொடர்ந்து சந்தித்தார், கூட்டங்கள் நடத்தினார். சமீபத்தில் வாங்கின பாழடைந்த கோட்டையை புதுப்பித்துக் கொண்டிருந்தார். உடல்நலம் குன்றிற்று. இதனால் அவர் இடையிடையே சில வாரங்கள் அல்லது மாதங்கள் ஓய்வெடுக்க எங்காவது செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சில நேரங்களில் அவர் இங்கிலாந்துக்கும் வேறு சில நேரங்களில் வேறு சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்றார். எந்த அளவுக்கு அவர் பலவீனமாக இருந்தார் என்றால், வேலை செய்து கொண்டிருக்கும் போதே சோர்வடைந்து சரிந்து விடுவார், மயங்கி விழுந்து விடுவார். கூட இருந்தவர்களும் பணிபுரிந்தவர்களும் லில்லியை அன்போடு கடிந்து கொண்டார்கள். அவர் தன் உடல்நலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துமாறு வற்புறுத்தினார்கள். ஆனால் லில்லி அதை பொருட்படுத்தாமல் எப்போதும் போல் ஊழியத்தில் மும்முரமாக ஈடுபட்டார். அவர் தனக்கு உடல்நலம் சரியில்லை என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. அவர் தன்னை நல்ல ஆரோக்கியமானவராகவே கருதினார், வேலை செய்தார். இதற்கு மேல் உழைக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்ட போதுதான் வேலையை சற்று நிறுத்தினார். அவரோடு நெருக்கமாக பணிபுரிந்தவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் அவர் அவ்வளவு ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் தைரியமாக வேலை செய்தார். அவரை பார்த்த அந்நியர் ஒருவர் கூட அவர் உடல்நலம் குன்றியவர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வேலை செய்தார். ஆயினும் வேலை செய்து கொண்டிருந்த போதே பல வேளைகளில் மயங்கி சரிந்து விடுவார். எனவே அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது. ஓய்வு காலங்களையும் அவர் பயன்படுத்தினார். 1, கொஞ்சம் உடல்நலம் தேறினார். 2, அந்த நேரத்தில் தேவனோடு தன்னந்தனியாக இருக்கவும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் எப்படியாவது 2 வாரங்கள் எடுத்துக்கொண்டார். 3, தன்னையும் தன் பணிவிடையையும் சீர்தூக்கி பார்க்கவும் சிலரை சந்தித்து அல்ஜீரியாவில் நடப்பதை விவரித்து சொல்லவும் பயன்படுத்தினார். அவர் ஓய்வுக்காக இங்கிலாந்துக்கு அல்லது ஐரோப்பாவுக்கு சென்றபோது அவ்வப்போது மாநாடுகளில் கலந்து கொண்டு வட ஆப்பிரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி மக்களிடம் எடுத்துரைத்தார். அதனால் கிளர்ந்தெழுந்த சிலர் அல்ஜீரியாவில் ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். பின்னர் அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு 2-3 மாத ஓய்வுக்கு பிறகு அவர் புத்துயிர் பெற்று மீண்டும் அல்ஜீரியாவுக்கு திரும்பினார். அதே வேகத்தோடும் அதே வைராக்கியத்தோடும் அவர் தன் பணியை தொடர்ந்தார். லிலியாஸ் பாலைவனத்தை நேசித்தார். மக்கள் பொதுவாக பசுஞ்சோலைகளையும் கடற்கரைகளையும் பூங்காக்களையும் நேசிப்பார்கள். இவரோ சுடுமணல் நிறைந்த அனல் காற்று வீசுகிற ஒதுங்குவதற்கு நிழல் கூட இல்லாத சுட்டரிக்கும் வெயிலடிக்கும் பாலைவனத்தை நேசித்தார். இந்த கடுமையான பாலைவன பயணங்களால் பிறர் மனமடிவு அடைவார்கள், தொய்ந்து போவார்கள். ஆனால் லிலியாஸ் புத்துயிர் பெற்றார். அவர் இந்த பாலைவனத்தை பற்றி, ஓ பாலைவனம், அமர்ந்திருக்கும் பாலைவனம், ஓய்ந்திருக்கும் பாலைவனம் எத்தனை அழகு! எல்லாவற்றின் மேலும் எல்லாவற்றின் ஊடாகவும் அசைவாடும் அமைதி தேவனால் நிறைந்திருக்கிறது. தேவன் தம் மக்களுக்கு தம் வழிகளை கற்பிக்க அவர்களை வனாந்தரத்திற்கு அழைத்துச் சென்றது ஆச்சரியமில்லை. அரபிய குடியிருப்பின் கூட்ட நெரிசலிலிருந்தும் ஆரவாரத்திலிருந்தும் அமர்க்களத்திலிருந்தும் விலகி பாலைவனத்தில் அமர்ந்திருப்பது எத்தனை இன்பம் என்று எழுதினார். அவர் அமர்ந்திருப்பதையும் வெப்பத்தையும் விரும்பினார். அரேபியர்கள் கூட
பாலைவனம் ஒரு பயங்கரமான ஆபத்தான இடம் என்று ஒப்புக்கொள்வார்கள். அவர்கள் கூட பாலைவனத்தின் கடுமையை கண்டு பயந்தார்கள். நீ சாக வேண்டும் என்று எழுதியிருந்தால் இங்குதான் சாவாய் என்று அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அவருடைய பாலைவன பயணங்கள் சவால்களும் சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்தவை. இருவரும் அடிக்கடி காய்ச்சலால் அவதிப்பட்டார்கள். திறந்த வெளியில் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே உறங்கினார்கள். சூடான கலங்கிய சேற்றுந்தை குடிக்க வேண்டும். சாப்பாடு தீர்ந்து போகும். பசியோடு பயணிக்க வேண்டும். சென்ற இடங்களெல்லாம் கிராமவாசிகளை அவர்கள் எப்போதும் மனமும் வந்து வரவேற்கவில்லை, விருந்தோமல் செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நேரங்களில் சில கிராமங்களில் மக்கள் கத்தி கூச்சலிட்டு அவர்களை கிராமத்தை விட்டு விரட்டினார்கள். வேறு சில கிராமங்களில் நீங்கள் வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் இருதயம் ஏற்கனவே வெள்ளையாக இருக்கிறது என்று மக்கள் கூக்குரலிட்டார்கள். இன்னும் சில கிராமத்தார், நாங்கள் முகமதுவின் சாட்சி, நீங்கள் எங்களுக்கு யார்? நீங்கள் ஒருபோதும் நோன்பை கடைபிடிப்பதில்லை, நீங்கள் பிரார்த்தனை செய்வதில்லை, பரலோகத்திற்கான பாதை எங்களுக்கு தெரியும், உங்களுடைய புதிய பாதை எங்களுக்கு தேவையில்லை என்று கூச்சலிட்டார்கள். இவைகளோடு கூட கிராமங்களின் நிலைமையை பற்றி சொல்லவே வேண்டாம். கடுமையான வறுமை, திருவங்கும் நாய்கள், சொல்ல முடியாத அழுக்கு, துர்நாற்றம், கிழிந்த கந்தைகளோடு குழந்தைகள், கத்தி கூச்சலிடும் சிறார்கள். இதுதான் அன்றைய அல்ஜீரிய கிராமம். இவைகளையெல்லாம் பார்த்த பிறகு ஆண்டவராய் இயேசு கலிலியாவில் கிராமம் கிராமமாக பயணம் செய்தபோது எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் இப்போது கொஞ்சம் புரிந்து கொள்கிறேன் என்று லிலியாஸ் தன் நாட்குறிப்பில் எழுதினார். ஒரு முறை ஒரு பயணத்தின் போது உணவுப் பொருட்கள் தீர்ந்து போனதால் அவருடைய வழிகாட்டி அப்துல்லா மட்டும் பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கு சென்று ஒரு கொழுத்த வெள்ளை கோழியை வாங்கி கொண்டு பெருமிதத்தோடு திரும்பி வந்தார். அவர் அந்த கோழியின் கால்களை ஒட்டகத்தின் மேல் இந்த சேன பையோடு சேர்த்து கட்ட முயன்றார். அந்த கோழி உயிர் போவது போல் வேதனையோடு கத்தியது. அதன் அலறலை பிளாஞ்சால் சகிக்க முடியவில்லை. கோழி தன் கதறலை நிறுத்தவும் இல்லை. எனவே பிளாஞ்ச், அப்துல்லா நிறுத்த வேண்டாம் என்றார். அப்துல்லா கோழியை அவிழ்த்தார். அந்த பயணம் முழுவதும் பிளாஞ்ச் கோழியை மடியில் வைக்க முடிவு செய்தார். ஆம், பிளாஞ்ச் ஒட்டகத்தில் அமர்ந்து பயணித்த போது கோழி அவருடைய மடியில் உட்கார்ந்து பயணித்தது. நிச்சயமாக அதன் பிறகு அவர்கள் அந்த கோழியை சமைத்து சாப்பிடவில்லை. பிளாஞ்ச் கோழியை நன்றாக கவனித்துக் கொண்டார். கோழி அவருக்கு அருகில் படுத்து தூங்குவது வழக்கமாயிற்று. கூடவே பயணித்தது. முட்டை போட தொடங்கியது. சில சமயம் பாலைவனத்தின் மணலில், வேறு சில நேரங்களில் ஒட்டகத்தில் பயணிக்கும் போது. லிலியாசும் பிளாஞ்சும் கபல்லோ மலைகளில் இருந்த கிராமங்களுக்கும் சென்றார்கள். இதுவரை ஒருமுறை கூட இயேசு என்ற பெயரை கேள்விப்படாதவர்களுக்கு இயேசுவை பற்றியும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்வதில் அவர் பேருவகை கொண்டார். அதில் இருக்கும் பேரும்பத்தை குறித்து அவர் தன் நாட்குறிப்பில் எழுதினார். பாலைவன பயணம் ஒரு வகையில் பயங்கரமானது என்றால், மலைப்பயணம் இன்னொரு வகையில் ஆபத்தானது. மலை கிராமங்களை அடைவதற்கு அவர்கள் பெருக்கெடுத்து ஓடிய ஆறுகளை கடக்க வேண்டியிருந்தது. அவர்களாகவே ஆறுகளை கடக்க முடியாத போது வழிகாட்டிகளின் தோள்களில் தொங்கியபடி ஆறுகளை கடந்தார்கள். ஆறுகளை கடந்து குறுகலான மலைப்பாதைகளில் பயணிக்க சில நேரங்களில் கழுதைகளை பயன்படுத்தினார்கள். பல இடங்களில் கழுதைகள் கூட நடக்க முடியாத அளவுக்கு பாதைகள் மிகவும் செங்குத்தாக இருக்கும். செங்குத்தான பாதைகளில் பாறைகளில் மெல்ல மலையேறினார்கள். இத்தனை இன்னல்களுக்கிடையில் காட்டு நாய்களையும் சமாளிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மலையின் வானிலையை ஒருபோதும் கணிக்க முடியாது. கிறிஸ்து அறிவிக்கப்படாத மக்களுக்கு இப்படி கிறிஸ்துவை கொண்டு சென்றார்கள். ஒருமுறை அவர்கள் இப்படிப்பட்ட இன்னல்களையும் இடர்களையும் தாண்டி ஒரு மலை கிராமத்துக்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் கண்ட அகோர காட்சியினால் ஆடி போய்விட்டார்கள். அந்த மலை கிராமம் மிக மோசமான நிலைமையில் இருந்தது. கிராமம் அடியோடு அழிந்து போயிருந்தது என்று சொல்லலாம். பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு குடிசைகள் மண்ணுக்குள் புதைந்து கிடந்தன. பெரும் பாறைகள் உருண்டு வந்து அங்கிருந்த எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி இருந்தன. அவர்கள் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வருவதற்கு அவரிடம் எந்த விதமான வளங்களும் கிடையாது. கிராமத்தின் பரிதாபமான நிலைமையும் வறுமையும் மக்களின் நம்பிக்கையின்மையும் கண்கூடாய் தெரிந்தது. இவருடைய உள்ளம் உடைந்தது. லிலியாஸ் தான் பார்த்த முதல் பெண்ணிடம், நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் என்று கூறினார். அதற்கு அந்த பெண், இங்கு பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? பாறைகளும் சேரும், நிலச்சரிவில் காணாமல் போன குடிசைகளும் வறுமையும் நம்பிக்கையின்மையும் தான் இருக்கிறது. வேறு என்ன இருக்கிறது என்று பதில் சொன்னார். ஒரு வாலிபன்
கடவுளுக்கு எங்களை குறித்து எந்த எண்ணமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு எங்களை குறித்து என்ன கவலை இருக்க முடியும்? நாங்கள் வாழ்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்றால் இங்கே சாணியும் சேரும் சகதியும் தான் இருக்கிறது. பரலோகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நரகம் என்று ஒன்று இருக்கும் என்று தெரிகிறது. ஏன்? இதோ நாங்கள் நரகத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் அதற்கு சாட்சி என்று சொன்னான். ஒரு பெண் ஒரு கை குழந்தையுடன் நிற்பதை பார்த்த எலியாஸ், நீ உன் குழந்தையை நேசிக்கிறாயா என்று வினவினார். அதற்கு அந்த பெண், ஆம், நான் என் குழந்தையை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன். நான் விதவை, என் மகள் எனக்கு என் கண்கள் போன்றவள் என்றாள். உடனே எலியாஸ், நீ உன் மகளை நேசிப்பது போலவே தேவனும் உங்களை நேசிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நீ உன் மகளை நேசிப்பதை விட தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். உன் மகள் உனக்கு உன் கண்கள் போன்றவள் என்றால் நீங்கள் தேவனுக்கு அவருடைய கண்கள் போன்றவர்கள் என்று பதில் சொன்னார். இதை கேட்டுக்கொண்டே அந்த பெண் போய்விட்டார். லிலியாசும் பிளாஞ்சும் அடுத்த மலை கிராமத்துக்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் லிலியாசையும் பிளாஞ்சியையும் சுட்டிக்காட்டி, கடவுள் நம்மை தம்முடைய கண்களைப் போல் நேசிக்கிறார் என்று இந்த வெள்ளைக்காரர்கள் சொன்னார்கள் என்று சொன்னான். எவ்வளவு கடுமையாக உழைத்தார்கள்! இவ்வளவு கடுமையான உழைப்புக்கேற்ற பலனை அவர்கள் காணவில்லை. பலர் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள், உண்மை. அவர்கள் பட்ட பிரயாசம் பெரிது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சித்திரவதைக்குள்ளானார்கள். அவர்கள் சந்தித்த சவால்கள் அதிகம். குறிப்பாக ரமலான் மாதத்தில் ஒருவன் நோன்பு இருக்கவில்லை என்றால் அவன் தன் நிலைப்பாட்டை ஊராருக்கு பறைசாற்றுகிறான் என்று பொருள். ஒருவன் திருவிருந்தில் பங்கு பெறும்போது, அதாவது அப்பத்தில் புசித்து திராட்சரசத்தை பருகும்போது, அவன் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிவிக்கிறான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். பந்தியில் பங்கு பெறுவது ரமலான் நோன்பை மீறுவதாக கருதப்பட்டது. இந்த எளிமையான கிறிஸ்தவ ஒழுங்குமுறை இஸ்லாமிய நாட்டுக்கு எதிரான செயலாகவும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பிரகடனமாகவும் கருதப்பட்டது. எனவே புதிய விசுவாசிகள் தடுமாறினார்கள், இடறினார்கள். புதிய விசுவாசிகளை விசுவாசத்தை நிலைநிறுத்த உறுதிப்படுத்த லிலியாசும் அவருடைய குழுவினரும் மிகவும் கடினமாக முயன்றார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்தின் போது திருவிருந்து என்று பகிரங்கமாக நடத்தாமல் காஃபி டைம் என்று மாற்றி அப்பம் விட்டார்கள். ஆனாலும் எல்லாம் சுமூகமாக செல்லவில்லை. ஒரு முறை ஒரு புதிய விசுவாசி, ஒரு இளம்பெண் லிலியாசிடம், உங்களுக்கு ஏன் இந்த விஷயங்கள் புரிவதில்லை அல்லது புரியவில்லையா? நாங்கள் ரமலான் நோன்பை முறித்தால் பொதுமக்கள் எங்களை அவமானப்படுத்துவார்கள். யாரும் எங்களுக்கு வீடு தரமாட்டார்கள். நாங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது. கடைகளில் எங்களுக்கு யாரும் எதையும் தரமாட்டார்கள். தெருக்களில் எங்களை பகிரங்கமாக அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவார்கள். சமுதாயத்திலிருந்து எங்களை தள்ளி வைத்துள்வார்கள் என்று கதறினார். இவைகளெல்லாம் லில்லியும் அவருடைய குழுவினரும் அறியாததல்ல. ஆம், புதிய கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய விலை செலுத்த வேண்டியிருந்தது. அல்ஜீரியாவில் வாழ்ந்த இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஊழியம் செய்யவே கர்த்தர் தன்னை அழைத்திருப்பதாக லில்லி உணர்ந்தார். ஆனால் அவர்களை அவ்வளவு எளிதில் அணுக முடியவில்லை. பெண்களை எப்படி எளிதாக அணுகலாம் என்பதற்கான வழியை லில்லி தேடிக்கொண்டிருந்தார். குழந்தைகள் மூலமாக அவர்கள் அணுக ஆரம்பித்தார். பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு இடையிலே இருக்கும் ஒதுக்குப்புறமான முற்றங்களில் கூடி வருவதை லில்லி கண்டுபிடித்தார். அந்த முற்றத்தில் அவர்கள் அடிக்கடி ஒன்றாக கூடுவதையும் சமைப்பதையும் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதையும் நேரத்தை செலவிடுவதையும் அவர் கேள்விப்பட்டார். இந்த முற்றங்கள் பல வீடுகளின் நடுப்பகுதி போல இருந்தன. பெண்கள் இந்த பகுதியில் சுதந்திரமாக பழகினார்கள். ஆயினும் அந்த வழியாக ஓர் ஆண் வந்தால் அவர்கள் அனைவரும் எலிகளைப் போல தங்கள் வீடுகளுக்குள்ளே ஓடி ஒளிந்து விடுவார்கள். அந்த ஆண் அந்த இடத்தை விட்டு மறைந்த பிறகு அவர்கள் அனைவரும் மீண்டும் அந்த முற்றத்துக்கு வந்து விடுவார்கள். இந்த முற்றத்தில் கூடிய பெண்களை லில்லி சந்தித்தார். லில்லி அங்கு போய் அவர்களோடு உட்கார்ந்தார். அல்ஜீரியர்களின் மிக முக்கியமான உணவாகிய கூஸ்கஸை கிளறவும் அதற்கு தேவையான காய்கறிகளை வெட்டவும் உரிக்கவும் இவர் கற்றுக்கொண்டார். பெண்கள் சமைத்த போது அவர்களுடைய குழந்தைகளை கவனித்துக் கொண்டார். நாளடைவில் இப்படிப்பட்ட அற்புதமான குடும்ப சூழலில் அவர் இந்த பெண்களுக்கு இயேசுவை பற்றி கூறினார். லிலியா சொன்ன எல்லாவற்றையும் உன்னிப்பாக கேட்டு அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் தாங்கள் ஒரு மாபெரும் நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற புரிதல் அவர்களுக்கு இல்லவே இல்லை. லில்லி சொல்வதையெல்லாம் கேட்டபின், ஆம்,
இயேசு. ஆனாலும் இயேசுவும் முகமதுவும் தான் கடவுளை சென்றடைவதற்கான வழி என்று சொன்னார்கள். இயேசுவின் மரணத்தை அவர்களால் கடுகளவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களை பொறுத்தவரை இயேசுவின் மரணம் தேவையற்றது. ஏனென்றால் பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு மரித்தார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு புரியாது. அவர்களை பொறுத்தவரை நோன்பை கடைபிடிக்காததும், பாரம்பரியங்களை பின்பற்றாததும், சடங்குகளை சரியாக செய்யாததும் தான் பாவம். பாவம் இருதயம் சம்பந்தப்பட்ட அல்லது தேவனுடனான உறவு சம்பந்தப்பட்ட ஆழமான ஒன்று என்ற உணர்வு அவர்களுக்கு கிடையாது. எனவே இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவளை புரிந்து கொள்ள அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். லில்லி ஒரு முறை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 காட்டிய போது ஒரு பெண், இது தப்பு, இது தப்பு, இல்ல 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 இல்ல, கடவுள் உலகத்தை நேசிக்கல, அவர் ஆண்களை மட்டும்தான் நேசிக்கிறார், அவர் பெண்களை நேசிக்கவில்லை என்று பதில் சொன்னார். லிலியாஸ் ஒரு கடினமான காங்கிரீட் சுவரில் மோதியது போல் உணர்ந்தார். ஒரு நாள் லிலியாஸ் ஒரு சந்து வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் தன்னை மெல்லிய குரலில் கூப்பிடுவது போல் உணர்ந்து திரும்பி பார்த்தார். அருகில் இருந்த வீட்டின் சாளரத்தில் ஒருவருடைய கழுத்தில் ஒரு வண்ண துணி தொங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அது ஒரு பெண் என்று அவர் உடனே புரிந்து கொண்டார். இந்த பெண் மிகவும் தைரியசாலி என்றால் பெண்கள் சாளரத்தின் வழியாக பார்க்கக்கூடாது, பார்க்க அனுமதி கிடையாது. பார்க்கவே அனுமதி கிடையாது என்றால் பேசலாமா என்ன? லில்லி அருகில் போனார். அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் யார், அவருடைய நிலைமை என்ன என்று எந்த விவரமும் லில்லிக்கு தெரியாது. அங்கு அவர் பாயா என்ற ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுக்கு 14 வயது இருக்கும். அவள் வேறொரு கிராமத்தைச் சேர்ந்த பெண். அப்போதுதான் திருமணமாகி இந்த நகரத்துக்கு வந்திருந்தாள். இந்த நகரத்தில் அவளுக்கு வேறு யாரையும் தெரியாது. அவளுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அவளுடைய சொந்த ஊரில் இருந்தார்கள். இந்த பெண் வெள்ளைக்காரர்களையும் அவளுடைய செய்தியையும் பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். அவள் தான் கேள்விப்பட்ட இயேசுவின் செய்தியை நேசித்தாள், அதை வாஞ்சித்தாள். லில்லி அவளை சந்தித்து அவளோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் வறண்ட நிலம் தன்மேல் பெய்யும் மழையை ஒரு சொட்டு வீணாக்காமல் குடிப்பது போல் குடித்தாள். வேத வசனங்களை மிக விரைவில் மனப்பாடம் செய்தாள். தேவனுடைய குமாரன் என்னை நேசித்தார், எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன், அவர் விரைவில் மீண்டும் வருவார் என்று வசனங்களை மனப்பாடம் செய்தாள். மனப்பாடம் செய்த வசனங்களை அவள் மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பாயா மிகவும் பிரகாசமான இளம்பெண். அவள் காரியங்களை மிக எளிதாகவும் விரைவாகவும் புரிந்து கொண்டாள். அவளுக்கு எழுத படிக்க தெரியும். அந்த காலத்தில் இது மிகவும் அசாதாரணம். அவளுடைய எளிமையான விசுவாசமும் தெளிவான புரிதலும் லிலியாசுக்கும் அவருடைய குழுவினருக்கும் பெரிய ஊக்கமாக இருந்தது. ஆனால் பாயா பிரசவத்தின் போது இறந்து விட்டார். அப்போது அவளுக்கு வயது 16. அல்ஜீரியாவில் கிறிஸ்தவனாக வாழ்வது மிகவும் கடினம் என்பதால் ஒருவேளை தேவன் அவள் மேல் இறங்கி அவளை எடுத்துக்கொண்டாரோ, இதுவும் அவருடைய இரக்கமே என்று லிலியாஸ் தன் நாட்குறிப்பில் எழுதினார். இந்த நேரத்தில் அவர்கள் புதிய விசுவாசிகளுக்கு ஏற்பட்ட விசித்திரமான நிலைமையை கண்டு கலங்கினார்கள், கதறினார்கள். புதிய விசுவாசிகள் திடீரென்று காணாமல் போனார்கள், அல்லது கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அடுத்த நாளை விசுவாசத்தை மறுதலித்தார்கள், அல்லது இவர்களை சந்திக்க மறுத்தார்கள், அல்லது இவர்களை கண்டதும் ஓடினார்கள். பயமா அது வெறுப்பா, என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. புரியாத புதிர். புதிய விசுவாசிகளின் உணவிலும் தண்ணீரிலும் ஒருவிதமான போதை மருந்தை கலக்கி கொடுப்பதாகவும் அதனால் தான் அவர்கள் இப்படி நடப்பதாகவும் லில்லி கேள்விப்பட்டார். அந்த போதை மருந்து ஒருவிதமான மருட்சியையும் மயக்கத்தையும் மாய தோற்றத்தையும் உருவாக்கியது. அவர்களுடைய புலன்களின் இயல்பான திறன்களை மழுங்கடித்தது. அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து பிறருடைய கட்டுப்பாட்டிற்கு உள்ளானார்கள். பிறர் ஆட்டுவிக்கும் பொம்மைகளானார்கள். புதிய விசுவாசிகளுக்கு அவருடைய குடும்பத்தாரே இந்த போதை மருந்தை கொடுத்தார்கள். போதை மருந்தை கொடுத்து அவர்களை பயங்கரமான காரியங்களை செய்யவோ அல்லது அவருடைய விசுவாசத்தை மறுதலிக்கவோ
அல்லது கிறிஸ்தவர்களை சந்திக்கவோ கூடாது என்று வற்புறுத்தினார்கள், பயமுறுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். லெலியாசால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையாகவே என்ன நடந்தது என்பதை பற்றி லெலியாஸ் விரிவாக எழுதவில்லை. ஆனால் லெலியாசும் அவருடைய குழுவினரும் இதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதையும், இந்த தொடர்ச்சியான ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றிய தன் உணர்வையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த கொடுமையின் கடுமையையும் தாங்கொணா வேதனையையும் வலியையும் அவர் தன் நாட்குறிப்பில் எழுதுகிறார். எதிரி தங்களுக்கு மிக அருகில் இருப்பது போலவே அவர்கள் உணர்ந்தார்கள். விடுதலைக்காகவும் திறந்த வானத்துக்காகவும் கதறிய போதும் வானம் இரும்பை போல் அடைபட்டிருப்பதாக தான் உணர்ந்ததாகவும் எழுதினார். கர்த்தர் வேலை செய்யவில்லையா? எங்கள் வேலையில் தேவன் ஏன் வேலை செய்யவில்லை? ஏன் இதை தடுக்கவில்லை? இந்த புதிய விசுவாசிகள் இவ்வளவு சீக்கிரத்தில் ஏன் இடறுகிறார்கள், தடுமாறுகிறார்கள் என்று கதறினார். ஆயினும் லெல்லி ஊழியத்தை ஒருபோது நிறுத்தவில்லை. தளராது பிடிவாதமாக அவர் தொடர்ந்தார். மக்களை சந்திப்பதற்கு அவர் புதிய ஆக்கப்பூர்வமான வழிகளை உருவாக்கி கொண்டே இருந்தார். அவர் தன் தொலைநோக்கு பார்வையிலிருந்து விலகவில்லை. தையல் வகுப்புகள், ஆங்கில வகுப்புகள் நடத்தினார்கள். பெண்களுக்கு தனியாக அடிப்படை கல்வி அறிவு வகுப்புகள் நடத்தினார்கள். எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் அவர்களுடைய பொது அறிவும் வளரும். அவர்கள் தானாகவே வேதாகமத்தையும் வாசிக்க முடியும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. கொஞ்சம் கற்ற மூத்த பையன்கள் இளைய பையன்களுக்கு கற்பிக்குமாறு அவர்கள் தங்கள் பாடத்திட்டங்களை வகுத்தார்கள். அவிசுவாசிகளின் எதிர்ப்பு ஒருபுறம் என்றால், சில நேரங்களில் விசுவாசிகளின் இரட்ட வாழ்க்கையை கண்டு அவர் சோர்வடைந்தார். சில ஆண்டுகளாக, இன்னும் சிலர் சில தசாப்தங்களாக அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த போதும் சில விசுவாசிகள் இரட்டை வேடம் போட்டு வாழ்ந்ததை கண்டு மனமடிந்தார். சிலருக்கு 2 மனைவிகள், இன்னும் சிலர் பலவிதமான பாவங்களிலே தொடர்ந்து வாழ்ந்தார்கள். இதை பற்றிய முழுமையான விவரங்கள் அவருடைய நாட்குறிப்பில் காணப்படவில்லை. ஆனால் விசுவாசிகள் மேல் தான் வைத்திருந்த நம்பிக்கைக்கு அவர்கள் துரோகம் இழைத்ததால் தன் இருதயம் உடைந்து நொறுங்கியதை பற்றி அவர் தன் நாட்குறிப்பில் எழுதுகிறார். இவை அனைத்தும் அவருடைய உடல்நலத்தை பாதித்தது. ஆயினும் எந்த தெய்வமின்றி ஊழியம் தொடர்ந்தது, விரிவடைந்தது. அல்ஜீரியாவில் 3 இடங்களில் தங்கள் மையங்களை ஆரம்பித்து அந்த தளங்களிலிருந்து சுற்றியுள்ள இடங்களில் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஏற்கனவே வாங்கியிருந்த ரூடோகசன் வீடு அந்த 3 மையங்களில் ஒரு மையமாக செயல்பட்டது. ஊழியம் வளர்ந்தது, விரிவடைந்தது. அதிகமான மிஷனரிகள் வந்தார்கள், எல்லாரும் பெண்கள். ஆனால் விரைவில் சில இளம் தம்பதிகளும் சில குடும்பங்களும் கூட களப்பணியில் சேர்ந்தார்கள். எத்தனை பேர் வந்தாலும் போதாது என்று சொல்லும் அளவுக்கு அல்ஜீரியா இன்லேண்ட் மிஷன், அதுதான் அவருடைய ஊழியம். அல்ஜீரியா இன்லேண்ட் மிஷன் வளர்ந்து விரிவடைந்தது. தேவை எப்போதும் இருந்தது. பிளாஞ்ச் நாட்டின் வேறொரு பகுதியில் ஒரு பெரிய வீட்டை வாங்கினார். அதை அவர்கள் தானாமா என்று அழைத்தார்கள். இது அவர்களுடைய புதிய தலைமையிடமாக மாறியது. இது அரேபிய குடும்பங்களின் அடைக்கலமாக மாறியது. ஆம், இங்கு அரேபிய குடும்பங்கள் தங்கலாம். விசுவாசிகள் வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட போது இங்கு வந்து தங்கினார்கள். அவர்கள் விசுவாசிகள் மிரட்டப்பட்ட போது அவர்களுக்கு இது பாதுகாப்பான ஒதுங்கும் மறைவிடமாக இருந்தது. ஆம், இது துன்பப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, விரட்டப்பட்ட விசுவாசிகளின் அடைக்கல பட்டணம். விசுவாசிகள் மட்டுமல்ல, மிஷனரிகள் பலர் இங்கு தங்கினார்கள். நிறைய மிஷனரிகள் வந்ததால் அவர்கள் வேறு இடங்களுக்கு செல்வதற்கு முன் இங்குதான் தங்கினார்கள். கடைசியாக ஒரு வாலிபன் இவருடைய குழுவில் மிஷனரியாக வந்து சேர்ந்தார். லிலியாசின் குழுவினருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அல்ஜீரியாவில் தாங்கள் நிறுவியிருக்கும் பல்வேறு நிலையங்களை சுற்றி பார்க்கவும் வீட்டின் காரியங்களை கவனிக்கும் ஒரு வாலிபன் இருக்கிறான் என்ற எண்ணம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அல்ஜீரியாவில் அடிக்கடி டைபஸ் காய்ச்சல் வரும். அதில் பலர் இறந்தார்கள். அதில் இந்த வாலிபனும் இறந்தான். சிலர் கடுமையாக நோய்வுப்பட்டார்கள். இன்னும் சிலர் காலநிலையையும் வேறு சில கஷ்டங்களை சகிக்க முடியாமல் நாடு திரும்பினார்கள். எத்தனை இடர்கள் வந்தபோதும் நற்செய்தி 4 பக்கங்களிலும் பரவியது. லிலியாசும் பிளாஞ்சும் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் இதுவரை செல்லாத உள்ளூர்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். 3 முக்கியமான மையங்கள், நூற்றுக்கணக்கான சிறு சிறு மையங்கள், நிறைய உடன் ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், ஏராளமான பெண் ஊழியர்கள். பணிச்சுமை அதிகம், நிதி தேவை அதிகம். லிலியாசும் பிளாஞ்சும் தங்கள் சொந்த பணத்தை செலவழித்தார்கள்.
வெளிநாடுகளிலிருந்து சிலர் சில நேரங்களில் நன்கொடைகள் கொடுத்தார்கள். ஆனாலும் பெரும்பாலும் அவர்கள் தங்கள் சொந்த பணத்தை வைத்தே எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார்கள். துண்டு பிரசுரங்கள் எழுதினார்கள். அரபு மொழியில் கட்டுரைகள் எழுதினார்கள். லிலியாஸ் ஓவியர் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். எனவே அவர் வெறுமனை எழுதவில்லை, படங்களை வரைந்து அவைகளின் மூலம் நற்செய்தி அறிவித்தார். படக்கதைகள் உருவாக்கினார். அவர்கள் நற்செய்திகளை அரபு மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடந்தன. ஒரு வேலையை முடித்தபின் இன்னொரு வேலையை ஆரம்பிக்கவில்லை. பயணம் செய்வது, மக்களை சந்திப்பது, கூட்டம் நடத்துவது, படம் வரைவது, எழுதுவது, மொழிபெயர்ப்பது, மக்களுக்கு பாடம் கற்பிப்பது, மிஷனரிகளை நடத்துவது என எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தன. பணிச்சுமை எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன். லிலியாஸ் தன் நாளேட்டில் பின்வருமாறு எழுதுகிறார்: நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பணிவிடையின் அவல நிலையை எண்ணி நான் அடிக்கடி வருந்துகிறேன். இன்று காலை ஒரு தேனீ எனக்கு மிகவும் ஆறுதல் அளித்தது. நிறைய வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. செய்வதற்கு நிறைய வேலை இருக்கிறது. செய்ய வேண்டிய வேலைகளுக்கு முடிவே இல்லை. செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதையும் முழுமையாக செய்து முடித்தது போல் தெரியவில்லை. நற்செய்தி பணியில் மட்டுமே கவனம் செலுத்தினால் கல்வி பணி அல்லது மருத்துவ பணி பாதிக்கப்படும். கல்வி பணியில் அல்லது மருத்துவ பணியில் கவனம் செலுத்தினால் ஆத்துமாக்களை தொட்டுவிட்டு விட்டுவிட்டு போவது போல் இருக்கிறது. உருவகமாக சொல்வதானால் தேனீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அது சில பிளாக்பெரி தளிர்களுக்கிடையே பறந்து கொண்டிருந்தது. அங்கும் இங்குமாக சில பூக்களை தொட்டு தொட்டு பறந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு தளிரையும் தொடும்போது தேனீ தன்னை அறியாமலே ஒவ்வொரு தொடுதலிலும் உயிரை பரிமாறுகிறது. உயிர், உயிர், உயிர். ஆம், அது மகரந்த துகள்களை இடத்துக்கு இடம் பரப்புகிறது. தங்களுடைய தொடுதலினால் அங்கு வசந்தம் பிறக்கும் என்று அந்த தேனீக்கு தெரியாது. தெரிந்தாலும் வசந்தத்தை அந்த தேனீ பார்க்குமா என்றும் தெரியாது. அது தான் காணாத வசந்தத்துக்காக வேலை செய்கிறது. நாமும் தேனீக்களைப் போல உயிர்களை உருவாக்கும் திறன் கொண்ட மிகையூட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். தேவனும் அவருடைய நித்தியமும் தான் வேலையை செய்யும். ஆனாலும் அலைந்து திரியும், மேலீடாக தொட்டு தொட்டு ஓடுகிற, ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு பறந்து செல்கிற தேனீக்கள் தேவனுக்கு தேவை என்று எழுதுகிறார். அவருடைய குழுவில் அலி என்ற ஒரு அரேபியர் இருந்தார். அவர் ஒரு நாள் சில தொலைதூர கிராமங்களுக்கு மலைகளில் பயணம் செய்து கொண்டிருந்தார். போகும் வழியில் அவர் இன்னொரு அரேபியரை சந்தித்தார். அவர் ஒரு நற்செய்தி நூலை படித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் அலி நின்று, இந்த நற்செய்தி நூலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். அதற்கு அவர், இதுதான் சத்தியம் என்றும் இயேசு ஏன் மரித்தார் என்றும் எனக்கு தெரியும் என்றும் பதில் சொன்னார். அந்த மனிதர் இந்த நற்செய்தி நூலை வேறு யாரிடமிருந்தோ வாங்கியிருக்கிறார். இது எலியாஸ் எழுதியது. அதை அந்த மனிதர் அன்று மலை கிராமத்தில் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறார். அலி அவரிடம், அப்படியானால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க, அந்த மனிதன் குழப்பத்துடன் அலியை பார்த்து, அது எனக்கு தெரியாது. இயேசு எனக்காக மரித்தார் என்று எனக்கு தெரியும். இந்த புத்தகத்தை நான் யாருக்கு வேண்டுமானாலும் படித்து காட்டுவேன். இயேசு எனக்காக மரித்தார் என்பதை யார் கேட்டாலும் சொல்லுவேன் என்றார். ஆம், இலக்கியங்கள் பரவின. அல்ஜீரியாவின் தொலைதூர பகுதிகளுக்கும் துண்டு பிரசுரங்கள், நற்செய்தி நூல்கள் மக்களை சென்றடைந்தன. கனவில் இயேசுவை கண்ட சாட்சியங்களும் இருந்தன. சில சமயங்களில் தாங்கள் இயேசுவை தரிசித்ததாகவும் லிலியாஸை பார்க்க சொன்னதாகவும் கூறி பலர் லிலியாஸை தேடி வந்தார்கள். இந்த நேரத்தில் முதல் உலகப் போர் ஆரம்பித்தது. அதனால் மேலும் பல பின்னடைவுகள் ஏற்பட்டன. அல்ஜீரியா முழுவதும் இருந்த சிறிய புறக்காவல் நிலையங்கள் மூடப்பட்டன. பெரும்பாலான மிஷனரிகள் நாடு திரும்பினார்கள். போர் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் லிலியாஸ் இங்கிலாந்தில் இருந்தார். எனவே அவர் அல்ஜீரியாவுக்கு திரும்புவதற்கு கொஞ்சம் தாமதமானது. ஆனால் இந்த நேரத்தில் அவர் தன் முழு கவனத்தையும் அரபு இலக்கியத்தில் திருப்பினார். இஸ்லாமிய நாடுகளில் நற்செய்தி அறிவிப்பதற்கு கிறிஸ்துவின் செய்திகள் அரபு மொழியில் அவசியம் என்று லிலியாஸ் உறுதியாக நம்பினார். மக்களை நேரில் சந்தித்து நற்செய்தி அறிவிப்பதற்கு இஸ்லாமிய நாடுகளில் தடைகளும் தடங்கல்களும் ஏற்படலாம். ஆனால் விருப்பமுள்ள ஒருவன் ஒரு கைப்பிரதியை தன் பையில் வைத்துக் கொண்டு வசதிப்படும் போது அதை வாசிப்பதில் எந்த சிரமமும் இருக்காதே. இஸ்லாமிய நாடுகளுக்கு இது அத்தியாவசியமானது என்று லிலியாஸ் உணர்ந்தார்.
பொது இடங்களில் பேசினால் ஒருவேளை மக்கள் எதிர்க்கக்கூடும், எதிர்கேள்விகள் கேட்கக்கூடும், அல்லது பேசும்போது பேசும் செய்தியை மக்கள் கேட்க வேண்டும். இஸ்லாமை தவிர வேறொரு செய்தியை ஒருவன் கேட்டால் அவன் தன் விசுவாசத்தை மறுதலித்ததாக கருதப்படும். அதனால் அவன் சித்திரவதைக்கு உள்ளாவான். எனவே பொதுவெளியில் நற்செய்தி அறிவிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் சிறிய கைப்பிரதிகள் மிகவும் பயனுள்ளவைகளாக இருந்தன. ஆங்கிலத்தில் இருந்த சிறிய கைப்பிரதிகளை அவர்கள் அரபு மொழியில் மொழிபெயர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் லிலியாஸ் இதில் திருப்தி அடையவில்லை. அல்ஜீரியாவில் நற்செய்தி அறிவிக்க இது போதாது என்று அவர் கருதினார். அவர் ஒரு கலைஞர், ஒரு ஓவியர். எனவே கைப்பிரதிகளை அவர் ஒரு கலைஞரின் பார்வையோடு புதிய வடிவில் வணைய விரும்பினார். புதிய கைப்பிரதிகள், புதிய வடிவம், குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக தனித்தனி கைப்பிரதிகள், கதைகள். கைப்பிரதிகளில் டாம், ஜாக், வில்லியம் போன்ற ஆங்கில பெயர்களுக்கு மாற்றாக அகமது, அலி, முகமது என்ற பெயர்களையும் பாலைவன காட்சிகளையும் அல்ஜீரியாவின் அன்றாட வாழ்க்கையையும் பின்புலமாக கொண்டு அவர் கைப்பிரதிகள் எழுதினார். தேவன் அவருடைய இருதயத்தையும் மனதையும் பற்பல எண்ணங்களால் நிரப்பினார். லிலியாசும் பிளாஞ்சும் இந்த கைப்பிரதிகளை எழுதினார்கள். விளக்கப்படங்களை வரைந்தார்கள், அச்சிட்டார்கள். விளக்கப்படங்களை லிலியாஸ் கருப்பு வெள்ளையில் வரையவில்லை, வண்ணத்தில் வரைந்தார். மேலும் அவைகளை வழக்கமான வெள்ளைத்தாளில் அச்சிடாமல் கிரீம் தாளில் அச்சிட்டார். இந்த அழகான விளக்கப்படங்களை அவர் மேற்கத்திய பாணியில் வரையாமல் கிழக்கத்திய பாணியில் வரைந்தார். கைப்பிரதிகள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தன. அவைகளை பார்க்கும் போதே அவைகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அளவுக்கு அவைகள் அழகாக இருந்தன. மக்கள் அவைகளை விரும்பினார்கள். ஒவ்வொரு கைப்பிரதியையும் ஒவ்வொருவரும் சேகரிக்க விரும்பினார்கள். அந்த நாட்களில் தாள் மிகவும் அரிதாகவே கிடைத்தது. அது ஒரு ஆடம்பர பொருளாக கருதப்பட்டது. இந்த பின்புலத்தில் லிலியாசின் குழுவினரின் பிரயாசத்தை பார்க்க வேண்டும். முன்பு விநியோகித்த கைப்பிரதிகளை விட இந்த கைப்பிரதிகளை மக்கள் ஆவலோடு வாங்கினார்கள். இந்த கைப்பிரதிகளின் பொருளடக்கமும் அதைவிட ஆழமாகவும் தெளிவாகவும் தொடர்புடையதாகவும் இருந்தது. பாலைவனத்தை பற்றிய கதைகளும் ஊமைகளும் இருந்தன. அரேபிய வாழ்க்கை முறை கதைகள் இருந்தன. குரானிலிருந்து கேள்விகளும் அவைகளுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து பதில்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் மொத்தம் 115 இலக்கியங்களை வெளியிட்டார்கள். அவைகளில் 57 கைப்பிரதிகள் அடங்கும். இவை அனைத்தும் அல்ஜீரியாவில் வெளியிடப்பட்டன. லிலியாஸ் அவருடைய கலாச்சாரத்தின் நுணுக்கங்களை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து மக்களை சந்திப்பதற்கு அவருடைய கலாச்சாரத்துக்கு பொருத்தமான சிறந்த வழிகளை கண்டுபிடித்தார். ஆண்களை சந்திப்பதற்கு உணவகங்கள் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். அங்குதான் அவர்கள் கைப்பிரதிகளையும் சிறு புத்தகங்களையும் கொண்டு சென்று படிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் என்று அவர் கருதினார். அவர்களுடைய கலாச்சாரத்துக்கும் ஊருக்கும் ஏற்ற கதைகளின் மூலம் நற்செய்தி சொல்ல வேண்டிய தேவையை அவர் உணர்ந்தார். எனவே அதற்கும் அவர்கள் ஆட்களை பயிற்றுவித்தார்கள். அவர் பெண்களுக்கென்று பிரத்யேகமாக வெளியூர் பயணங்களை ஏற்பாடு செய்தார். அவருடைய கலாச்சாரத்தின்படி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயணிக்கக்கூடாது. எதிர்காலத்தில் ஒருவேளை அவர்கள் விவாகரத்து செய்யப்பட்டால் அவர்கள் வருமானம் ஈட்ட வழி கிடைக்கும் என்பதற்காக தையல் வேலைகளையும் ஊசி வேலைகளையும் அவர் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார். விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்ட போது வந்தும் தங்கும் விருந்தினர் இல்லங்களை அரேபிய பாணியில் அரேபிய மரச்சாமான்களுடன் வடிவமைத்தார். இவைகளை எல்லாம் அவர் 150 ஆண்டுகளுக்கு முன் செய்தார் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த காலத்தில் கூட நமக்கு எழாத எவ்வளவு முற்போக்கான சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர் ஒரு முறை ஐரோப்பாவில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்ட போது அங்கிருந்த ஒருவர் முஸ்லிம்கள் நாசமான ஒரு இனம் என்று விமர்சித்தார். இதை கேட்ட லிலியாஸ் கலாச்சாரம் பற்றிய உண்மையான நுண்ணறிவை வெளிப்படுத்தினார். நாசமான இனம், இது நம்பிக்கையின் தேவனின் அல்லது அன்பின் தேவனின் கருத்து போல் தெரியவில்லையே. நாசமான விசுவாச பிரமாணம்தான் அழிவுக்கு அருகில் உள்ளது. விதைத்தானியத்தை மூடி வைத்திருக்கும் உமிதான் நாசமானது, அவ்வளவுதான். அல்லேலூயா என்று அவர் தன் நாளேட்டில் எழுதினார். இதிலிருந்து அவர் கலாச்சாரத்தை எவ்வளவு அழகாக புரிந்து வைத்திருந்தார் என்று தெரிகிறது. அல்ஜீரியா துறைமுகத்தில் கப்பலில் வந்திறங்கிய நாளிலிருந்து பிளாஞ்ச் ஹோவாத் லிலியாஸின் தோழியாகவும் துணையாகவும் இருந்தார். அவர்கள் 20-30 ஆண்டுகளாக மிக பலமான தோழமையை உருவாக்கியிருந்தார்கள்.
ஏராளமான மிஷனரிகள் அல்ஜீரியாவுக்கு வந்தார்கள். சிலர் தங்கினார்கள், பலர் போனார்கள், சிலர் வந்து போனார்கள். எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் போனாலும் பிளாஞ்ச் தன் கடைசி மூச்சு வரை லிலியாஸோடு உறுதுணையாக இருந்தார். பிளாஞ்ச் பொதுவாக பயணம் செய்வதை வெறுத்தார். ஆனாலும் அவர் லிலியாஸுடன் சேர்ந்து பாலைவனத்திலும் மலைகளிலும் பயணம் செய்தார். அல்ஜீரியாவுக்கு வருவதற்கு முன் வீட்டு வேலை என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியாது. குறிப்பாக சமைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது என்றால் என்னவென்றே பிளாஞ்சுக்கு தெரியாது. ஆனால் அல்ஜீரியாவில் வீட்டை சுத்தம் செய்வது, பராமரிப்பது போன்ற வேலைகளையெல்லாம் அவர்தான் செய்தார். வந்த மிஷனரிகள் அனைவருக்கும் அவர்தான் உணவு சமைத்தார். இந்த புறக்காவல் நிலையங்கள் வளர்ந்து வெற்றியடைய தேவையான அனைத்து பின்னணி வேலைகளையும் அவர்தான் செய்தார். இவ்வளவு உண்மையும் உத்தமமான பிளாஞ்ச் ஒரு பயணத்திற்கு பிறகு களைத்து நோய்வாய்ப்பட்டார். இருவரும் நோய்வாய்ப்பட்டார்கள். ஆனால் லிலியாஸ் குணமடையத் தொடங்கினார். பிளாஞ்சும் குணமடைந்து வருவதாகத்தான் அவர் நினைத்தார். ஆனால் பிளாஞ்ச் திடீரென்று காலமானார். லிலியாஸ் அங்கு தன் பணியை தனியாக தொடர நேர்ந்தது. லிலியாஸ் பிளாஞ்சின் இழப்பையும் பணியையும் எப்படி சமாளிப்பாரோ என்று லிலியாஸை பற்றி பலர் மிகவும் கவலைப்பட்டார்கள். பிளாஞ்ச் உடலாலும் உள்ளத்தாலும் லிலியாஸுக்கு உற்ற துணையாக இருந்தார். பிளாஞ்சின் மறைவுக்கு பின் லிலியாஸின் தோழி ஹெலன் அவர்களுடன் வந்து சேர்ந்தார். பிளாஞ்சின் இழப்பிற்கு பின் அவர் தன் துக்கத்தையும் துயரத்தையும் மேற்கொண்டு பணிகளை வழக்கம் போல் தொடர்ந்ததை பார்த்து பலர் பிரமித்தார்கள். ஆனால் லிலியாஸ் உடலால் உலகில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் ஏற்கனவே நித்தியத்துக்குள் நுழைந்து விட்டது என்பதை அவருடைய நாட்குறிப்பை படிக்கும்போது தெரிகிறது. பிளாஞ்ச் தனக்கு முன்பே போய்விட்டார் என்றும் தான் இன்னும் தொடர வேண்டிய பணிகள் இருக்கின்றன என்றும் அவர் உணர்ந்தார். மக்களிடமிருந்து விலகி தனியாக ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சுஃபி சகோதரத்துவம் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான முஸ்லிம்களின் கூட்டத்தை குறித்து லிலியாஸ் கேள்விப்பட்டார். இந்த பணிக்காகத்தான் தேவன் தனக்கு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறாரோ என்று லிலியாஸ் நினைத்தார். இவர்கள் முஸ்லிம் சித்தர்கள் அல்லது மறைஞானிகள் என்று சொல்லலாம். இவருடைய வாழ்க்கை சில இஸ்லாமிய நம்பிக்கைகளும் சில விசித்திரமான ஆன்மீக நடைமுறை பழக்கங்களும் கலந்தவை. இவர்கள் பிற அரேபியர்கள், பெர்பர்கள் என பிறரோடு தொடர்பு கொள்ளாமல் மிகவும் ஒதுங்கி வாழ்ந்தார்கள். லிலியாஸ் இவர்கள் பால் ஈர்க்கப்பட்டார். லிலியாஸ் அவரை சந்தித்தார். அப்போது லிலியாஸுக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும். ஒரு பெண்ணை, அதுவும் ஓர் ஆங்கிலேய பெண்ணை இந்த முஸ்லிம் மறைஞானிகள், மிஸ்டிக்ஸ், தங்களிடையே அனுமதித்தார்கள் என்றால் அதுவே அதிசயம்தான். இது நற்செய்தி அறிவிக்க கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்ற லிலியாஸின் ஜெபத்திற்கு தேவனுடைய பதில் என்று சொல்லலாம். இந்த விஷயத்தில் லிலியாஸை பற்றி சொல்வதானால் அவர் மக்களை சந்திப்பதற்கான வழிகளை அறிந்திருந்தார் என்று கூறலாம். இந்த மக்களில், இந்த மறைஞானிகளில் உண்மையான பசியும் ஆர்வமும் தேடலும் இருந்ததை லிலியாஸ் பார்த்தார். அவர்களோடு உரையாடுவதற்கு லிலியாஸ் பொதுவான தளத்தை உருவாக்கினார். அவர்கள் தேவனோடு ஒன்றிணைய விரும்புவதை லிலியாஸ் கண்டறிந்தார். எனவே அவர் அவர்களுக்கு யோவானின் நற்செய்தியை பற்றி சொன்னார். அவர்களில் பலர் அவருக்கு நேர்மறையான பதிலளித்தார்கள். அவர்களில் 2 பேர் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்று லிலியாஸ் தன் நாட்குறிப்பில் எழுதுகிறார். முஸ்லிம் மறைஞானத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் தனக்கு உதவியதாகவும் லில்லி குறிப்பிடுகிறார். லில்லி 7 மடங்கு ரகசியத்தின் வழி, த வே ஆஃப் த 7-fold சீக்ரெட் என்ற நற்செய்தி புத்தகத்தை எழுதினார். இவை அனைத்தும் யோவான் நற்செய்தியில் உள்ள நான் இருக்கிறேன், ஐ ஆம் என்ற வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. இது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இன்னும் இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கிறது. 1927 லிலியாஸின் உடல்நிலை அவ்வளவு நன்றாக இல்லை. வழக்கமாகவே அவர் நல்ல ஆரோக்கியமானவர் இல்லை. ஆனால் இப்போது அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவருக்கு இருதய நோய் இருந்தது என்றும் அதனால் அறுவை சிகிச்சை செய்திருந்தார்கள் என்றும் நான் ஏற்கனவே சொன்னேன். எனவே அவர் இன்னும் உயிருடன் இருப்பதை மருத்துவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். 1927 அவர் படுத்த படுக்கையானார். அவர் ஏறக்குறைய 1 வருடம் படுக்கையில் இருந்தார். அவர் படுத்திருந்தாலும் சும்மா இருக்கிற ஆள் இல்லை. படுக்கையிலும் தொடர்ந்து வேலை செய்தார். அவருடைய படுக்கை அவருடைய புதிய தலைமையிடமாக மாறியது. மேலும் பல இலக்கியங்களை அவர் உருவாக்கினார்.
உட்கார முடியாது, உட்கார்ந்தால் தலை சுற்றும், உட்காரக்கூட பலமில்லாத நிலைமையிலும் சில நேரங்களில் மன உறுதியோடு எழுந்து உட்கார்ந்து தூரிகைகளை கொண்டு சில ஓவியங்களை வரைந்தார். பின்பு தலையணை மேல் சாய்ந்து ஜெபித்தார். தேவன் இதை விரும்புகிறார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் தன் நாளேட்டில் எழுதுகிறார். அவருடைய நிலை மருத்துவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அசையவில்லை. கால்வாய் நீரூற்றோடு இணைக்கப்பட்டிருக்கும் வரை நீரோட்டம் கால்வாயில் பாய்ந்தோடுவது போல் நாம் செய்ய வேண்டிய பணிகள் முடியும் வரை நம் உடலுக்குரிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனோடு நேர்த்தியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது எவ்வளவு பேரானந்தம் என்று அவர் தன் நாளேட்டில் எழுதுகிறார். தான் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனால் தனக்கு அருளப்பட்ட கிருபை என்றும் தன் வேலை முடியும் வரை தான் உயிர் வாழ்வேன் என்றும் அவருக்கு நிச்சயமாக தெரியும். 1928 ஆண்டு ஆகஸ்ட் 27 இந்த பூமியில் அவருடைய பணி முடிந்தது. கடைசி நிமிடம் வரை அவர் தெளிந்த மனதோடு வாழ்ந்தார். உடலின் பலம் குன்றி படுக்கையில் படுத்த பிறகும் அவர் தொடர்ந்து எழுதினார். எழுத முடியாத போது சொன்னார், அதை வேறொருவர் எழுதினார். விளக்கப்படங்கள் வரைந்தார். அவைகளை எப்படி அச்சிடுவது என்ற அறிவுரைகள் கூறினார். கடைசி நாட்களில் அவர் நிறைய கடிதங்கள் எழுதினார். அப்போது தமிழ்நாட்டில் மிஷனரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த தன் நெருங்கிய தோழி ஆமி கார்மைக்கலுக்கு அவர் எழுதிய கடிதம் மிக முக்கியமான ஒன்றாகும். அவரால் எழுத முடியவில்லை. அவர் சொல்ல சொல்ல வேறொருவர் எழுதினார். கடைசி நேரம் அவருடைய நண்பர்கள் அவரை சுற்றி கூடி நின்றார்கள். அவருக்கு பிடித்த ஜீசஸ் லவர் ஆஃப் மை சோல் என்ற பாடலை பாடினார்கள். லிலியாஸ் சாளரத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்தார். 6 குதிரைகள் பூட்டிய ஒரு தேர் நிற்கிறது என்று பரவசத்தோடு முனகினார். அவருடைய தோழி ஹெலன், நீங்கள் அழகான விஷயங்களை பார்க்கிறீர்களா என்று வினவ, அவர் ஆம், பல அழகான விஷயங்கள் என்று பதிலளித்தார். பின்னர் அவர் சுயநினைவிழந்து நித்தியத்துக்குள் நுழைந்தார். அவருடைய நண்பர்கள் பிரெஞ்சு மக்கள், அரேபியர்கள், பெர்பர் இனத்தவர்கள், புதிய விசுவாசிகள், மற்ற ஐரோப்பியர்கள், மிஷனரி குழுவினர் எல்லாரும் சேர்ந்து லிலியாஸ் 40 வருடங்கள் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றிய அவருடைய அன்புக்குரிய அல்ஜீரியாவில் அவரை நல்லடக்கம் செய்தார்கள். லிலியாஸ் ட்ராட்டர் தேவனையும் தேவ மக்களையும் உண்மையும் உத்தமமாக சேவித்தார். விவரிக்க முடியாத பலவீனத்திலும் ஆண்டவரின் அழைப்புக்கு அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிந்தார். தன் காலடியில் கிடத்தப்பட்ட உலகத்தின் மகிமையை குப்பை என்று உதறிவிட்டு பேரும் புகழும் சம்பாதிப்பதை துறந்துவிட்டு ஒதுக்குப்புறமாக தேவனுக்காக கடினமான பாதையை தெரிந்தெடுத்தார். ஆயினும் தேவன் தனக்கு தந்த கலையாற்றலை தன் வாழ்நாள் முழுவதும் கடைசி நிமிடம் வரை தேவனுக்காக பயன்படுத்துவதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவர் எழுதியோடு நிறுத்தவில்லை. தேவன் தனக்கு தந்த கொடையை வல்லமையாக பயன்படுத்தினார் என்பது மிகவும் முக்கியமானது, தனித்துவமானது. அவர் எழுதிய சிறுநூல்கள், கையேடுகள் வாசகர்களை கவரும் வகையில் அவைகள் வடிவமைக்கப்பட்ட விதம் தொலைநோக்கு பார்வையுடையவை. அவை காலத்திற்கு அப்பாற்பட்டவை. அவருடைய உழைப்புக்கேற்ற நீடித்த பலனை அவர் தன் காலத்தில் காணவில்லை என்றே சொல்ல வேண்டும். அல்ஜீரியா இன்றும் இஸ்லாத்தின் கோட்டையாகவே உள்ளது. மக்கள் தொகையில் வெறும் 0.4 விழுக்காடு மட்டுமே கிறிஸ்தவர்கள். ஆனால் நற்செய்தியின் விதைகள் விதைக்கப்பட்டன. அல்ஜீரிய கிறிஸ்தவர்கள் பலவீனமான இந்த ஆங்கில பெண்ணுக்கு நிறைய கடன்பட்டவர்கள். தேவன் கொடுக்கச் சொல்வதை கொடுக்காமல் வைத்துக் கொள்வது பேரிழப்பு என்று அவருக்கு தெரியும். குவிமையம் என்ற தலைப்பர் அவர் எழுதிய ஒரு சிறுநூலில் இருந்து சில வாக்கியங்களை கூறி நாம் முடித்துக் கொள்வோம். Turn your eyes upon Jesus என்ற பாடல் உங்களுக்கு தெரிந்தால் இந்த வாக்கியங்கள் ஒருவேளை உங்களை சிலருக்கு தெரிந்திருக்கும். ஏனெனில் இந்த வரிகளே இந்த பாடலுக்கு ஆதாரமான வசனங்கள். உங்கள் ஆத்துமாவின் பார்வையை முழுவதுமாக இயேசுவை நோக்கி திருப்புங்கள். அவரையே நோக்கி தொடர்ந்து நோக்கி பாருங்கள். அவரை விட்டு உங்கள் ஆத்துமாவின் பார்வையை அகற்றாதிருங்கள். அப்போது அவரை தவிர பிற அனைத்தும் ஒரு விசித்திரமான மங்கலாக தோன்றும். தேவனுடைய தெய்வீக பண்பினால் படைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை ஈர்க்கும் அந்த தெய்வீக ஈர்ப்பு, தெய்வீக கவர்ச்சி உங்களை கவ்வி பிடிக்கும். அவர் நம் இருதயத்தில் உள்ள அனைத்தையும் பெறுவதற்கு தகுதியானவர். இதற்காக அவர் தம் இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை தந்தார். ஆமென்.